தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து போகின்றோம். கொஞ்ச நேரம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். முடிந்தவர்கள் வாங்காதபடி எல்லாரும் இடைநிக்கலாம், தடையில்லை. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் 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 இயேசுவே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு நல்லவர் நல்லவர். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல இயேசு நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, ஜீசஸ் 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 ஜீசஸ். ஹல்லேலூயா. ஏசப்பா ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் தேவ சமூகத்துல கடந்து வந்திருக்கிறோம். ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, நம்முடைய இயேசு நல்லவராக இருக்கிறார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறிடாத மாவல்ல நேசராக நம்முடைய மத்தியில் ஜீவித்துக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை வணங்க, வழிபட, துதிக்க, ஆராதனை செய்ய நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகியனால தேவன் நம்மளை சுத்திகரித்து ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை இயேசுவின் பாதபடியில நாம் அறிக்கை செய்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும் போது நம்மளுடைய மனசாட்சிக்கு விரோதமாய் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விடும்போது தேவ ஆசீர்வாதங்களுக்கு நாம் சொந்தக்காரர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். ஹல்லேலூயா. ரிக்கடவர ரவகதர ஷிரிதி விவிகதா. ஹல்லேலூயா. ரிக்கடவர ரவகதர ஷிரிதி விவிகதா மனகடவர ரவகதா. நீங்கள் உங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்யணும். நீங்கள் ராமோஜன பந்தி காணப்படுகிறது. அதனால ஒரு கொஞ்ச நேரம் தேவ சமூகத்துல உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய வாழ்க்கையில தேவ சமூகத்துல தாழ்த்தும் போது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஒரு உயர்ந்த இடத்துல, உன்னதமான இடத்துல வைக்க நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகியனால கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோமாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏசப்பா ரிக்கடவர ரவகதர ஷிரிதி விவிகதா ஷிடாய் கடவர ரவகதா. ஏசப்பாட்ட கொஞ்ச நேரம் சொல்லுங்க, ஏசப்பா என் வாழ்க்கையில, என் குடும்பத்துல ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற எல்லா அனுபவங்களையும் இயேசு மாற்றும்படியா ஜெபிக்கிறேன்னு சொல்லி சொல்லுங்க. கொஞ்ச நேரம் நீங்கள் வாயை திறந்து இயேசுடன் பேசும்போது அவர் உங்களுடைய துக்கங்கள், உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்ற அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஏசப்பாட்ட சொல்லுங்க சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே ரிக்கடவர ரவகதர ஷிரிதி விவிகதா ஷிடாய் கடவர ரவகதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா பொங்குதே, ஏசையா நன்று வல்ல பொங்குதே. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உங்க நன்று வல்ல பொங்குதே, ஏசையா உங்க நன்று வல்ல பொங்குதே. ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஏசப்பா நான் உங்களுடைய பாதபடியில வந்திருக்கிறேன்னு சொல்லுங்க. ஏசப்பாட்ட சொல்லுங்க. இயேசு சொல்லுகிறார், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனது பாதபடி. அப்படியானால் நாம் இயேசுடைய பாதபடியில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அந்த இயேசு நல்லவராகவே இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அந்த இயேசுவை நாம் மறக்காமல் தேவனுக்கு வாயை திறந்து நீங்கள் ஸ்தோத்திரங்கள் சொல்லும் போது, நீங்கள் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் போது உங்களுடைய வேண்டுதலுக்கும், உங்களுடைய விண்ணப்பத்துக்கும், உங்களுடைய கஷ்டத்துக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கடவர ரவகதர ஷிடாய் கடவர ரவகதா மனகடவர ரவகதா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இக்கடவர ரவகதர ஷிடாய் கடவர ரவகதா. இக்கடவர ரவகதர ஷிடிதி விவிகதா. ஹல்லேலூயா
இயேசு ரிகடபலரவகதபஷிதாய் கடபலரவகதபாய் ஹalleluya உம்பாதம் பணிந்தே நின்னாலும் துதியே உம்மை அன்பியாரை பாடுவேன் இயேசையா உந்தனக்கு உள்ளம் பங்குவேன் இயேசையா உந்தனக்கு உள்ளம் பங்குவேன் உம்பாதம் பணிந்தே நின்னாலும் துதியே உம்மை அன்பியாரை பாடுவேன் இயேசையா உந்தனக்கு உள்ளம் பங்குவேன் இயேசையா உந்தனக்கு உள்ளம் பங்குவேன் பணிந்து நின்னாலும் துதியே உம்மை அன்பியாரை பாடுவேன் இயேசையா உந்தனக்கு உள்ளம் பங்குவேன் இயேசையா உந்தனக்கு உள்ளம் பங்குவேன் ஹalleluya ஹalleluya கொஞ்ச நேரம் தேவ சமத்துல உங்களை தாழ்த்த ஏசப்பட்ட சொல்லுங்க. ஏசப்பா நீர் என்னை ஆசீர்வதிங்க சொல்லி சொல்லுங்க. நீங்க உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள், உங்க குடும்பத்துல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் தேவ சமத்துல ஒரு கொஞ்ச நேரம் சொல்லுங்க. ஏசப்பா என் வாழ்க்கையில் இது போல பிரச்சனை இருக்கு, இது போல கஷ்டங்கள் இருக்கு, வியாதி இருக்கிறது, பலவீனங்கள் இருக்குது, எல்லாவற்றிலும் நீங்க விடுதலை கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இயேசு உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல வந்திருக்கிறார். ஹalleluya 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 இக்கடவர ரபகது சிதாய் கடவர ரபகது சிதுவிதுவிதுதான் ஹalleluya 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 இயேசுவே இக்கடவர ரபகது சிதுவிதுவிதுதான் ஹalleluya கடவர ரபகது சிதுவிதுவிதுதான் கடவர ரபகதுதான் hallelujah 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 இயேசுவே கடவரவகது சுதாய் கடவரவகதுதாய் hallelujah இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தத்தால விடுதலை உண்டு விடுதலை செய்யும் ஆண்டவரே. ஏசப்பா இந்த இடத்துல வந்திருக்கிறவன் ஒவ்வொரு பிள்ளைகள் குடும்பத்துல இருக்கிற பாடுகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், வியாதிகள், வேதனைகள் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய தேவன், உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹalleluya நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஹalleluya 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 ரிக்கடபல ரபரகத சிதிவிதிவிகதா ஆமென் ஹalleluya 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 இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா பிரச்சனைகளையும் நீர் மாற்றுகிற தேவன், ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவன், கண்ணீரை துடைக்கிற தேவன், கவலைகளை மாற்றுகிற தேவன், வரம் படித்து நடக்கிற தேவன், ஆலோசனை சொல்லுகிற தேவன். உடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆலோசனை சொல்லும்படியால் தேவ சமூகத்துல தேவனோடு பேசக்கூடிய ஒரு பழக்கத்தை நீர் உண்டு பண்ணுகிற தேவன். ஆண்டவரே உடைய பிள்ளைகளை அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். தெய்வீக பயத்தோடு தேவ சமூகத்துல யார் வருகிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறேன். ஆமென் ஹalleluya ஹalleluya இந்த இடத்துல வந்ததான நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஹalleluya 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 இந்த ஒரு முறை கூட உங்களை தாழ்த்தி நீங்க உங்களை சுத்திகரிங்க. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்பியாரை பாடுவேன் ஏசையா உந்தன் அன்புக்குள்ள பங்குவேன் ஏசையா உந்தன் அன்பு உள்ள பங்குவேன். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே பணிமே எல்லாம்
ஹல்லேலூயா. தேவன் நம்முடைய எண்ணத்தில் வந்து நம்முடைய கண்ணீரை துடைத்தார். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள் எல்லாம் துடைக்கிற இயேசு நம்மளை அப்படியாய் ஆசீர்வதித்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். வருத்தப்பட்டு பாருங்கள் சோம்பர்களே, நீங்கள் எல்லாரும் என்னண்டே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுத்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறேன் என்று சொன்ன தேவன். தேவ சமூகத்துக்கு யார் வருத்தத்தோடு, பிரச்சனையோடு, பாரத்தோடு வந்திருக்கிறார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய மத்தியில் சென்னையில இருந்து பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க. பாஸ்டர் மதிப்புக்குரிய ராஜா ஐயா வந்திருக்கிறார். மதிப்புக்குரிய ராஜா பாஸ்டர் வந்திருக்கிறாங்க. அவருடைய வீட்டுக்காரம்மா வந்திருக்கிறாங்க. தேவன் அவர்கள் எல்லாரையும் ஆசீர்வதிக்கணும். சுகத்தோடு பலத்தோடு அவருடைய பிரயாணத்தில் தேவன் நேரம் மட்டும் பாதுகாப்போடு தேவன் வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகையினால் அவர்களை இன்னும் நம்முடைய மத்தியில் இந்த ஊழியத்தை செய்வதற்கு கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தை கொடுத்து தெய்வீக ஞானத்தை கொடுத்து தெய்வீக பலத்தை கொடுத்து தேவன் இந்த ஊழியத்தை செய்வதற்கு அவர்களுக்கு தேவன் கிருபை கொடுக்க வேண்டும். அதுக்காக நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமான ஊழியக்காரர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை நீர் ஆசீர்வதி. சுகத்தோடு பலத்தோடு பிரயாணத்தில் தேவ சமூகத்திலிருந்து நிர்மட்டமாய் பாதுகாத்த தேவன், ஆண்டவரை வழிநடத்தின தேவன், இனிமேலும் வழிநடத்தக்கூடிய தேவன். அவருடைய பிரயாணங்களில் சுகத்தோடு பலத்தோடு பாதுகாத்தபடியா நன்றி செலுத்துகிறோம். இந்த இடத்துல ஆண்டவரை ஊழியம் செய்யும்படியால் நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். தேவன் நோக்கம் தேவ சித்த நிறைவேறும்படியால் ஜெபிக்கிறோம். அவர் செய்கிறதான ஊழியங்களை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன், அப்படியாய் நீர் ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுவே ஆண்டவரே உம்முடைய கரங்களோடு இருக்க முடியாது. நம்முடைய தேவன் நம்முடைய ஆசீர்வாதத்தை கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சரி, விசுவாசிகள் வளர ஜெபமானது. நல்ல வேலை சொல்லிக்கிறேன் கத்தாவே. இல்லை ஞாயிற்றுக்கிழமை அந்த காலை வேலை நீங்க ஆசீர்வாதமா கொண்டு வரும்படியா சொல்லிக்கிறேன் கத்தாவே. வந்துட்டு பாசமாரி நீங்க ஆசீர்வாதமான சொல்லிக்கிறேன் சப்பா. நல்ல ஏசப்பா பையன் வாசிக்கிறேன். தேவை திருவை செய்ய சொல்லிடுறேன். சேப்பா எந்த தேவை இல்லாத வந்திருக்காங்களோ அந்த தேவையை நீ தேவையா நன்றி தர தேவை திருவை செய்ய முடியாது சொல்லிடுறேன் சப்பா. ஒவ்வொருத்தரையும் பாதுகாத்த தேவை தேவையிட முடியாது சொல்லிடுறேன். இயேசு ரத்த போட்டிகளும் மறைச்சு கொடுக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. இப்பொழுது தேவ சமூகத்தில் தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை ஒரு தேவன் செய்த நன்மைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை சாட்சியாக சொல்ல விருப்பமுள்ளவர்கள் சொல்லும்படி கேட்டுக்கொள்கிறோம். சாட்சி சொல்றீங்களா? சொல்லுங்க. வருஷமா நான் வர திடீர்னு சர்ச்சைக்கு ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக சர்ச்சைக்கு வரல. ஆனால் வருவதற்கு தேவன் உதவி செய்யலாம். எனக்கு என் பையனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஷாக் அடிச்சிச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அவன் போய் காலை அதில் வச்சுட்டான். ஷாக்கு பயங்கரமாக இருந்துச்சு. ஏசப்பா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வராது கேட்க ஒரு பிரச்சனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு பார்த்து வந்து வாங்கி மயக்கம் எங்கே வந்ததுன்னா குழந்தை நார்மலாக இருக்கா, அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனை இல்லை பத்திரமா அப்புறம் கொஞ்ச நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்து சொன்னாங்க. அப்புறம் மயக்கம் தலை சுற்று அந்த மாதிரி எதுவுமே வரல. என் பையனை பத்திரமா பாதுகாத்து நான் போகிறாங்க.
தேவன் தானே அவருடைய குழந்தைய தேவன் இந்த ஷாக் அடிக்கிறான், தேவன் பாதுகாத்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சரி, யாராவது சொல்றீங்களா? எங்க பாப்பாக்கு நாங்க ஆண்பாவம் வேணும்னு சொல்லிட்டு ரத்தம் காணிக்கணும்னு சொல்லிட்டு நாங்க சப்பம் பண்ணோம். அப்புறம் தேவன் ரத்தத்தை பண்ணி தொட்டாரு. ஆண் குழந்தை வேணும்னு செபிச்சோம். அதே போல ஆண் குழந்தை நார்மல் டெலிவரியாக குழந்தைக்கு ஆசீர்வாதமா கொடுத்தாரு. அதே போல 3ஆம் நாள் டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் போகிற நேரத்தில் குழந்தைக்கு வந்து காலில் தொட்டுட்டு மஞ்சக்காமல் மாதிரி இருக்குது. இம்பெல்ல வேங்க ஃபுல்லாக ஐசியூக்கு அதுக்கும் ஒரு 3 4 வாட்டி சொல்லிட்டாங்க. கீழே மேலேயும் போகிறோம். அந்த டாக்டர் யாரும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணலை. இங்கே உட்காந்து பாப்பாவோட நாங்களும் கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா குழந்தை டிஸ்சார்ஜ் நேரத்தில் மஞ்சக்காமல்னு சொல்கிறாங்க, தொட்டி பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, அன்றைக்கி நான் உபவாசமாக இருந்தேன். அன்றைக்கி உட்காந்து குழந்தைய மடியில் வச்சுட்டு குழந்தை கொசு ஃபுல்லாக வச்சு ஃபுல்லாக தொடச்சி காலும் கைகளும் விசப்பா எந்த ஒரு இதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொப்பம் பண்ணிகிட்டே இருந்தேன். அதே போல் கீழே போனோன்னே இல்லை டாக்டர் கொஞ்சம் தான் இருக்குமா, இங்கு பால் மட்டும் வச்சுருங்க, நீங்கள் ஒரு நாள் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. போயிட்டு இங்கு பால் வைத்து வரப்போ ஜபம் பண்ணி வச்சோம். அன்றைக்கி நைட்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நார்மலாக இது மறுநாள் வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பாப்பாவுக்கு எதுவும் இல்லை, காலையிலே டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஈசா பார்த்து போனாங்கன்னு கொஞ்சம் தேவன் மஞ்சள் காமாலை இருக்குன்னு சொன்ன டெஸ்ட்டை அதை மாற்றி என்ன செஞ்சார், நல்ல சுகத்தோடு பலத்தோடு அந்த பிறந்த குழந்தைக்கு மஞ்சள் காமாலை தேவன் சுகத்தை கொடுத்தார். அதுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா. இப்பொழுது எல்லாரும் இணைந்து சங்கீத தொகையை நாம் வாசிக்க போகிறோம். சங்கீதம் எழுதின புஸ்தகம் 94வது சங்கீதம் 11 வசனம் முதல் கடைசி வசனங்கள் முடிய. சங்கீதம் 94 94 11வது வசனத்திலிருந்து 23 வசனங்கள் எளிமையான வாசிக்க. வாசிக்க பின்னாடி சொல்லணும். மைக்கில் தமிழ் நல்லா வாசிக்கலாம். முன்னாடி வந்து திரும்பி நின்று வாசிக்க, திரும்பி நின்று இங்கே வந்துரு. சங்கீதம் 94ஆம் அதிகாரம் 11 முதல் 20 முடிய. மனுஷனுடைய யோசனைகள் வீணென்று கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தாவே துன்மார்க்கனுக்கு குழி வெட்டப்படும் வரைக்கும் நீர் தீங்கு நாட்களில் அமர்ந்திருக்க பண்ணி சிட்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். நியாயம் நீதியிடமாக திரும்பும். செம்மையான இருதயத்தால் யாவரும் அதை பின்பற்றுவார்கள். துன்மார்க்கருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் எழுப்புகிறவன் யார்? அக்கிரமக்காரருக்கு விரோதமாய் என் பட்சத்தில் நிற்பவன் யார்? கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. தீமையை கட்டளையினால் பிறப்பிக்கிற உமக்கு இசைந்திருக்குமோ? அவர்கள் நீதிமானுடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் கூட்டம் கூடி குற்றமில்லாத ரத்தத்தை குற்றப்படுத்துகிறார்கள். கர்த்தரோ
எனக்கு அடைக்கலமும் என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். என் தேவன் நான் நம்பியிருக்கிற கண்மலையுமாய் இருக்கிறார். அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்களுடைய அக்கிரமத்தை அவர்கள் மேல் திருப்பி அவர்கள் மேல் திருப்பி அவர்களுடைய பொல்லாப்பின் நிமித்தம் அவர்களை சங்கரிப்பார். அவர்களை சங்கரிப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரே அவர்களை சங்கரிப்பார். அவர்களை சங்கரிப்பார். அல்லேலூயா. அதுக்கு அடுத்தபடியாக புதிய ஏற்பாட்டு புஸ்தகத்துல மார்க் எழுதின புஸ்தகம் 46ஆம் அதிகாரம் 41வது வசனம் முதல் கடைசி வசனங்கள் 57 வசனம் இருக்கு. நான் வாசிக்கிறேன். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களிலும் மீன்களிலும் மீதியான துணிகைகளை 12 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்பம் சாப்பிட்ட புருஷர் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். அவர் ஜனங்களை அனுப்பிவிடுகையில் நம்முடைய சீஷர்கள் படவில் ஏறி அக்கரையில் பெத்சாயிதாவுக்கு எதிராக தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது. அவரும் கரையிலே தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் கண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசமின்றி எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லோரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களுடன் பேசி, திறன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. இதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய வசனங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுது பாஸ்டர்மா பாட்டு பாடுவாங்க. நம்ம பாட்டு பாடும்போது காணிக்கை நீங்கள் மனப்பூர்வமான காணிக்கைகளை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தேவ சமூகத்தில் நம்முடைய மனப்பூர்வமான காணிக்கைகளை பாடல் பாடுபடும்போது நீங்கள் செலுத்தும்படி அன்போடு கேட்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், துணை நிற்கிறேன். அன்பான மகனே பயப்படாதே, அன்பான மகளே பயப்படாதே, அன்பான மகனே
கர்த்தாவே ஏசப்பா காணிக்கை ஆசீர்வதிங்க கர்த்தாவே. கொடுத்த ஒவ்வொரு கடவுளையும் ஏசப்பா பலப்படுத்துங்க கர்த்தாவே. அநேக ஆயிரமாய் பெருங்கும்படி வைத்தேன் என்று சொன்ன கர்த்தாவே, ஒவ்வொரு ஏசப்பா அநேக ஆயிரமாய் பெருங்கும்படி வைக்குமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா வந்திருக்க ஒவ்வொரு மக்கள் மீது ஏசப்பா கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. அவர்கள் கைகளெல்லாம் செய்யும் வேலைகள்லாம் ஆசீர்வாதத்தை கட்டளையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் கொடுக்கக்கூடிய மக்களை ஏசப்பா நீங்க எழுப்பிட்டாங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறோம் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னோம் ஏசப்பா. பிள்ளைகளை ஏசப்பா ஆசீர்வதிங்க. வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா வருமானத்தை ஏற்படுத்திட்டாங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு ஏசப்பா வேலை வாய்ப்பை ஏசப்பா ஏற்படுத்திட்டாங்க கர்த்தாவே. ஏசப்பா நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாவீர்கள் என்று சொன்னவர் ஏசப்பா. திருப்தியை ஒவ்வொரு குடும்பத்தையும் ஏசப்பா நீ வைப்புமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செலுத்திருப்பார்கள் என்று சொன்னவர் ஏசப்பா. ஒவ்வொருவரையும் ஏசப்பா செலுத்திருக்க செய்கிற கர்த்தரை நம்பீர்கள் செழிப்பான் என்று சொன்னவர் ஏசப்பா. அந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஏசப்பா பிள்ளைகளுக்கு பழிக்குமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த சிறியோரையும் பெரியோரையும் ஏசப்பா எல்லோரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் 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 கொடுத்த காணிக்கை ஏசப்பா நீர் அபரிதமாக ஆசீர்வதிப்படியாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஆலயத்தின் தேவைகள்லாம் ஏசப்பா நீங்க சந்திங்க கர்த்தாவே. ஏசப்பா சோத்திரம் சோத்திரம் கர்த்தாவே. இன்னும் தேவைகள் ஏசப்பா இருக்கிறது கர்த்தாவே. ஆச்சரியங்க ஏசப்பா நீ பரத்திலிருந்து ஏசப்பா வழியை கருமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆகாரத்தை ஏசப்பா நீ திருப்தியாகவே என்று சொன்ன ஏசப்பா ஒவ்வொரு வீட்டிலும் ஏசப்பா ஆகாரம் என்னையும் குறையாமல் ஏசப்பா நீர் வழி நடத்துங்க கர்த்தாவே. ஏசப்பா ஸ்தோத்திர ஸ்தோத்திர கர்த்தாவே. இந்த ஏசப்பா ஆரணி பகுதி முழுவதும் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ரட்சிக்கப்படாத எல்லா மக்களையும் ஏசப்பா நீர் ரட்சிப்புகளாய் மாற்று ஆண்டவரே. ஏசப்பா அந்த கிராமம் ஏசப்பா நீர் ஏசப்பா சொல்லி கர்த்தாவே. கிராமங்கள் ஏசப்பா சுவிசேஷம் தரைவராதபடி ஏசப்பா சுவிசேஷம் அறிவிக்க ஏசப்பா நீர் ஏசப்பா நல்ல ஆட்சி கொண்டு வருமையாக நாங்கள் செபிக்கிறோம் கர்த்தாவே. ஏசப்பா எந்த கெட்டுதலும் ஏசப்பா நேரிடாமல் நீங்க வேலையடைத்து ஏசப்பா ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தால் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. கர்த்தருடைய பரிசுத்தங்களை இனி நாமத்துக்கு மையம் உண்டாகட்டும். இந்த வாரத்தில் கூட்டங்களை அறிவிக்கிறேன். வழக்கம் போல புதன்கிழமை மாலையில் அன்னைக்கு வீட்டில் வைத்து வேத பாட கூட்டம் நடைபெறும். வெள்ளிக்கிழமை இங்கே வைத்து பெண்கள் ஜபம் நடைபெறும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் பத்மாமா வீட்டில் ஜபம் நடக்கும். சரியா? வேலைக்கிழமை சாயங்காலம் கீதாமா வீட்டில் ஜபம் நடக்கும். சரியா? சண்டே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறவரை நீங்கள் கேட்டு அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து அந்த கூட்டங்களை நீங்கள் பங்கு பெற்றால் ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை கூட்டம் வழக்கமெல்லாம் நடைபெறும். இந்த கூட்டங்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு உறவினர் தெரிந்தவர்கள் சொந்தக்காரர்கள் எல்லாரையும் நீங்கள் அழைத்து கொண்டு வரபடி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இல்லையா? மீதியான பகுதியை நம்முடைய மத்தியில் வந்திருந்ததான பாஸ்டர் மதிப்புக்குரிய ராஜையா அவர்கள் நடத்துவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மெய்யான தேவன் இயேசு கிறிஸ்து, வானத்தை பூமியை படைத்தவர் இயேசு கிறிஸ்து, சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த, சேனைகளின் கர்த்தர், பரிசுத்த பரிசுத்த பரிசுத்த. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாட்களில் விசேஷமாக இது 3வது மாதம், எத்தனாவது ஞாயிறு? 2வது ஞாயிறு உங்கள் மத்தியிலே தேவன் என்னை கொண்டு வந்தார். அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் மத்தியிலே வரும்படி அழைப்பு கொடுத்ததான பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் அண்ணான் அவர்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோல ஸ்தோத்திரம் அன்போடு கூட பாஸ்டர் ஜெமினி மாமா அவர்கள், பாஸ்டர்மா
எங்களை அழைச்சாங்க. ரொம்ப சந்தோஷம். வந்திருக்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு பிரசங்கம் பண்றது நம்முடைய மத்தியிலே இருக்கிற ராஜா ஐயா அவர்கள். அவர்கள் பேரு ராஜா, என் பேரு ராஜ். ராஜி ராஜா. அல்லேலூயா. என் பேரு பெரிய பேரு ஓம் சரவண பகவான் குரு ஜெபராஜ். நீங்க பேரு சரவண பகவான் ஜெபராஜ் அப்படின்னு என்னை கூப்பிடுவாங்க. ஆனால் அது எல்லா இடத்துலையும் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சுருக்கமாக அந்த ராஜுங்கிறது மட்டும் எடுத்துட்டு SSJ ராஜ் அப்படின்ட்டு அழைக்கப்பட்டு சென்னையில் ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறேன். தேவன் நம்மை இந்த நாளில் சந்திக்கும்படி இந்த ஸ்தலத்தை ஒரு சியோனாக, தேவனுடைய இசையமாக, ஒரு தேவனை சந்திக்கும் பரலோகமாக இந்த இடத்தை மாற்றி தந்திருக்கிறார். நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். இந்த நாளில் இப்படி ஒரு நல்ல ஆராதனையிலே உங்களை சந்திக்கும்படி தேவன் கிருபை செய்தார். எல்லாரும் கரங்களையும் தட்டி ஸ்தோத்திரம். அருமையான ஸ்தோத்திரம். நல்ல ஆண்ட்ரூஸ் பாஸ்டர் அவர்களுக்காக, ஜெமிமா பாஸ்டர் அவர்களுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நல்ல ஊழியக்காரங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம். உங்களுக்கு தேவன் தந்திருக்கிறார். ஆமென். நான் கிட்டத்தட்ட 38 வருஷம் ஊழியம் செய்கிறேன். இதில் 3 வருஷம் CPM-க்குள்ள, TPM-ங்கிற சபைக்குள்ள ஊழியம் செய்கிறேன். ஐயா 20 வருஷமா? 20 வருஷம் ஐயா ஊழியம் செய்திருக்கிறாங்க. அந்த அன்பு நிமித்தம் நாங்கள் ஊழியங்களிலே, ஊழியர் ஐக்கியங்களிலே, பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் பேசிக்கொண்டோம். அது நிமித்தம் தான் நாங்கள் சீக்கிரமாக வந்திருக்கிறோம். உங்கள் மத்தியிலே வருவதன் நோக்கம் அந்த அன்பு, அந்த கிறிஸ்துவின் அன்பு. அல்லேலூயா. உபதேசத்தின் நிமித்தம், பரிசுத்தத்தின் நிமித்தம், சியோனின் நிமித்தம், பெந்தேகோஸ்தே அனுபவத்தின் நிமித்தம், ஆண்டவருடைய மகிமையின் ஐக்கியத்தின் நிமித்தம் உங்கள் மத்தியிலே இருப்பதை குறித்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. சத்தமாக அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கு நாம் வாசித்த சங்கீதத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர் நம்பிக்கையின் தேவனாய். சங்கீதத்தில் ஒரு வசனம் வருது, நம்பிக்கையின் தேவன். அப்படிதானே? நாம் நம்புகிற தேவன். அந்த வசனத்தை மட்டும் எடுத்தவங்க வாசிங்க. சங்கீதம் எத்தனாவது சங்கீதம்? 94வது சங்கீதத்துல நம்பிக்கைக்குரியவர் அப்படிங்கிற ஒரு வசனம் இருக்கும் பாருங்க. கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் நான் நம்பி இருக்கிற கண்மலையும் மாணவர். அல்லேலூயா. தேவனை தான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்பி இருக்கிறோம். இப்ப கூட நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிறதின் நோக்கம் அவரை நம்பி வந்திருக்கிறோம். ஆமென். என்ன நம்பிக்கையில் வந்திருக்கிறோம்? ஆண்டவர் என்னை இன்னும் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் என்னை இன்னும் நல்ல சுகத்தை தந்து நடத்துவார். ஆண்டவரின் குடும்பத்தை இன்னும் ஆசீர்வதித்து சந்தோஷமா வைப்பார். அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம வந்திருக்கிறோம். நாம் நம்பி இருக்கிற தேவன். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம தேவனை நம்பணும். ஆமென். நம்ம ஆண்டவர் என்ன செய்யணும்? நம்பணும். சிலர் சாதாரணமா சொல்லுவாங்க, யானைக்கு பலன் எங்க இருக்குது? தும்பிக்கையில இருக்கு. நமக்கு பலன் எங்க இருக்கு? நம்பிக்கையில இருக்கு. அல்லேலூயா. யானைக்கு பலன் தும்பிக்கையில, நமக்கு பலன் நம்பிக்கையில. அல்லேலூயா. அந்த நம்பிக்கையின் தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நான் ஒரு பொல்லாத மனுஷனா இருந்தேன். ரொம்ப மோசமான மனுஷனா இருந்தேன். அடி தட்டி ரவுடி, கெட்டவார்த்தை பேசுறது, வேதத்தை கிழிக்கிறது, கிறிஸ்தவர்களை கல்லால் எடுத்து தட்டி ஓட விடுறது, இப்படியெல்லாம் பொல்லாத மனுஷனா இருந்தேன். கர்த்தரை பிடிச்சார். இன்றைக்கு ஆண்டவர்களும் ஊழியத்தை செய்யறோம். விரோதமா இருந்த என்ன, பொல்லாதவனா இருந்த என்ன, தேவன் நல்லவனா மாற்றி இன்றைக்கு உங்கள் மத்தியில கொண்டு வந்திருக்கிறார். இப்ப நான் இயேசுவை அறியாத இருந்தேன்னா எப்பவுமே செத்து போயிருக்கேன். எனக்கு 2 முறை ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. ஆண்டவர் தான் உயிர் கொடுத்து என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமா, ஒரு முறை உயிரே போயிடுச்சு. அப்பவும் ஆண்டவர் தான் உயிர் கொடுத்து என்னைய வாழ வச்சு கொண்டு வந்திருக்கிறார். எங்க அப்பா 48 வயசுலேயே செத்து போயிட்டாரு.
ஆனா தேவன் என்னை இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்கிறார். எங்க குடும்பத்துக்கு விரோதமான சாபமும் பாவமும் என்னை கொண்டு போகும், அவ்வளவு பொல்லாப்பான காரியங்கள். ஆனால் தேவன் என்னை உயிரோடு வச்சிருக்க காரணம் என்ன தெரியுமா? அவரை நான் நம்பிக்கிட்டவர்களால் எனக்கு அந்த வாழ்க்கையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி தந்திருக்கிறார்கள் இல்லையா? ஆமா, இன்னும் 20 வருஷம் ஆண்டவருக்கு ஊழியம் செய்வேன் அப்படின்னு நம்பிக்கொண்டிருக்கிறேன். அவன் அலையா சொல்லுங்க. ஆமா, தேவன் தான் நமக்கு நம்பிக்கைக்குரியவர். அவரை நம்புகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். நம்புகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? தீமை வந்தா நமக்கு தாங்க முடியாது. தீமை, தீங்கு, பொல்லாப்பு, நோய், பேய், அது இது வந்தா நமக்கு தாங்க முடியாது. ஆனால் அவரை நம்பி வருகிறவர்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்கும். கர்த்தர் என்ன செய்வாரு? அவர் நம்பி வந்துட்டுனா அவர் என்னதான் தருவாரு? நன்மையானதை தருவார். எந்த நன்மையானதை தருவார்? வேதத்தில் உள்ள நன்மைகளை தருவார். பூமியில நமக்கு தேவையான நன்மைகளை தருவார். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 85:12 கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் நன்மையானதை, எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை, கர்த்தர் நன்மையானதை சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை. ஹல்லேலூயா. கர்த்தர் நன்மையானதை. இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சுட்டு நான் ஜெபிக்க போறேன். ஆமென். ஆமா, கர்த்தர் நல்லவர். சங்கீதம் இல்ல, சகரியா 9:12 வாசிங்க. சகரியா 9:12 9:12 இல்லைன்னா சங்கீதம் 31:19 சங்கீதம் 31:19 எடுத்துக்கங்க. சங்கீதம் 31:19 ஸ்தோத்திரம். சங்கீதம் 31. உண்மை நம்புகிறவர்களுக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற உன்னுடைய நன்மைகள் எவ்வளவு பெரிது. அல்லேலூயா. இவ்வளவு பெருசு இல்லை, எவ்வளவு பெருசு இல்லை, எவ்வளவு பெருசு. அவர் நமக்கு நிறைய நன்மையை உண்டு பண்ணி வச்சிருக்கிறாரு. யாருக்கு? அவரை நம்புகிறவர்களுக்கு நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஆமென். நமக்கு தேவன் வைத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்காக நாம் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்க ஒரு வீட்டுக்கு 2 பேர் 3 பேர் வந்திருக்கிறீங்க. ஆனா உங்கள் நிமித்தம், உங்க குடும்பத்துக்கு, உங்க சந்ததிக்கு, உங்க உறவுகளுக்கு, உங்க கணவருக்கு, உங்க பெற்றோருக்கு, நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு, அண்ணன் தம்பிக்கு, மாமா சித்தப்பா பெரியவர்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரை இன்னும் நம்புங்க, நன்றாய் நம்புங்க. யோகுங்கிற ஒரு மனுஷன் பக்தன் சொல்லுகிறான், கர்த்தரை கொண்டு போட்டாலும் அவரை தான் நான் செய்வேன், நம்புவேன், அவரை தான் நம்புவேன். ஏன்னு சொன்னா அவரு தீமை செய்யவே மாட்டார், நன்மை மாத்திரம் தான் நமக்கு செய்வார். அருமையானவர்களே, நீங்க தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு வரணும். நிறைய பேரை கூட்டிட்டு வரணும், தெரிஞ்சவங்களா கூட்டிட்டு வரணும். உங்களுக்கு அற்புதம் செய்தா நீங்க சாட்சி சொல்லி கூட்டிட்டு வரணும். இப்போ நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க, நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? இன்னைக்கு நான் சர்ச்சுக்கு போனேன். அங்க சரவண பகவான் அப்படின்னு ஒருவர் வந்தார், சாட்சி சொன்னார். அவருக்கு யானைக்கால் நோய். எனக்கு யானைக்கால் சாவு கடமை. ஜபம் பண்ண உடனே சுகாயிட்டு, ஜபம் பண்ணா சுகாயிட்டு. இப்ப எனக்கு நல்ல கால், நல்லா இருக்கு. இப்ப நான் சாகலை, காலில் நோய் நீங்கிடுச்சு, ஆண்டவர் காப்பாத்திட்டார் அப்படின்னு ஒருவர் வந்து சாட்சி சொன்னாருங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனைகளை ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், நம்பி சொல்லுவோம், ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவாரு, பணமாக்குவார், ஆசீர்வதிப்பார் சொல்லி மற்றவங்களை நீங்க நினைக்கணும், கூட்டிட்டு வரணும். அல்லேலூயா. வந்து நீங்க பாக்கியவான்கள். இது போல அவர்களும் இங்க வந்து ஆராதிக்கும் போது அவர்களும் பாக்கியவான்களாக ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறுவார்கள். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. என்னையோட நிறைய சாட்சி ஐயா சொல்லுவாங்க. ஐயா வந்து ஒரு பிராமணர் வகுப்புல இருந்து ரட்சிக்கப்பட்டு நம்ம சோதரம் தேவனை அறிந்து கொண்டு ஆலயத்துக்கு வந்திருக்கிறாங்க. பாருங்க, அவங்க சாட்சி பெரிய சாட்சி. நீங்க கேட்க போறீங்க, நீங்க எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. ஆண்டவரை நம்புனா ஆண்டவர் கைவிட மாட்டார்.
ஆண்டவரை நம்புனா ஆண்டவர் உங்களை ஸ்தோத்திரம் மகிழ்ச்சியா இருக்க வைப்பார், துக்கங்கள் எல்லாம் மாற்றுவார். ஆமென். கரங்களை கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஒரே ஒரு சரணம் பாடி ஐயா கையில நான் ஒப்பு கொடுக்க போறேன். ஆமென். ஒரு சங்கு பாடுவீங்களா? புது பாட்டு நீங்க இது வரைக்கும் கேட்டிருக்கவே மாட்டீங்க. புது பாட்டு இல்லையா? அல்லேலூயா. பிரமாணிச்சு கை கட்டி எல்லாம் உற்சாகமா பாடுறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரே ஒரு சரணம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நன்மையானதை தருவார், சொந்தம் பாலனை எல்லாரும் முன்னாடி பின்னாடி பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, மொபைலை ஆஃப் பண்ணி வச்சிடணும். ஒரு மணி நேரம் ஆண்டவருடைய செய்தியை கேட்டு நம்ம ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். ஆமென். ஒரு அலையில சொல்லுங்க, அலையில சொல்லுங்க. இதை கவனிங்க, தேவன் பெரிய பார்சலை கொண்டு வந்து நம்ம ஆசீர்வதிக்க மாட்டாரு. அவருடைய வார்த்தையினால நம்ம என்ன செய்வாரு? ஆசீர்வாதம். என்ன செய்வாரா? ஒரு வார்த்தையினால ஆசீர்வாதம். ஒரு அம்மா ரொம்ப வருஷம் நோயில பாதிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அந்த நோய் நீங்கவே இல்லை. டாக்டர்கிட்ட போனாங்க, சொத்தை வித்தாங்க, பணத்தை வித்தாங்க, வீட்டை வித்தாங்க, எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் செலவழிஞ்சு போய் இப்போ ஒண்ணுமே இல்லை. இனி என்ன செய்யணும்? ஒண்ணுமே இல்லை, வேற வழியே கிடையாது. அப்பதான் அந்த அம்மாவுக்கு ஒரு செய்தி சொல்லியிருக்காங்க. என்ன செய்தி சொல்லியிருக்கிறாங்க? இப்படி இயேசுன்னு ஒரு வந்திருக்கிறார், அவர் தான் பூமியை படைச்சவன், அவர்கிட்ட போ, அவர் எல்லாருக்கும் கை வச்சு அற்புதம் செய்யறாரு, உனக்கும் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அம்மா தேடி இயேசுவின் இடத்தை வந்தாங்க. இயேசு அந்த அம்மாவை பார்த்தாரு. ஆனா கூட்டம் நிறைய கூட்டம். அவர் யார் மேலேயும் கை வைக்கல, போயிட்டே இருக்கிறாரு. உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு யோசனை வந்துச்சு, அவரு கை வைக்கல, நாம அவருடைய சரீரத்துல அவர் வஸ்திரத்தை தொட்டு நம்ம கை வச்சு ஆசீர்வாதம் கேட்பான்னு தொட்டாங்க. தொட்ட உடனே அந்த அம்மாவுக்கு இருந்த வியாதி என்ன செஞ்சுட்டு, எத்தனை வருஷம் அந்த அம்மாவுக்கு அந்த வியாதி இருந்துச்சு? பைபிள் படிச்சிருக்கீங்களா? எத்தனை வருஷம்? 12 வருஷம். அப்படிதானே? 12 வருஷம் அந்த அம்மாவுக்கு வியாதி இருந்துச்சு. ஒரு அம்மாவுக்கு 18 வருஷம் கூனியா இருந்தாங்க. ஒரு ஐயா குளத்தாங்கரையில 38 வருஷம் படுத்துக்கிறாங்க. அப்போ எத்தனை வருஷம் வியாதினாலும் ஏசி என்ன செய்வாரு? குணமாப்பார். நம்பிக்கை தான். நம்பி போய் தொட்ட
தொட்டா அற்புதம் நடக்கும். நம்பி நீங்க வந்து இந்த வார்த்தைகளை கேட்டா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம், நன்மை கிடைக்கும். இயேசு சொன்னார், உன் விருப்பத்தின்படி உன் விசுவாசத்தின்படி உனக்கு சமாதானத்தோட போன்னு சொன்னார். அவர் நினைச்ச காரியம் அப்படியே நடக்கும். நீங்க வந்திருக்கீங்க, இந்த வார்த்தையை சொன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆசீர்வாதம் கிடைக்கும், நன்மை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், நல்வாழ்வு கிடைக்கும், சந்தோஷம் சமாதானம் கிடைக்கும். எல்லாரும் இங்க பாருங்க, அங்க பார்க்க கூடாது. அந்த கதவை கூட்டிருங்க, எல்லாரும் அங்கேயே பாக்குறாங்க. எத்தனை ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, இங்கேயே கவனிங்க. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். ஆமென். ஐயா அவர்கள் என்னோட தொடர்பு இருந்து ஒரு 6-7 வருஷங்கள் ஐயா அவங்க எனக்கு தொடர்பு உண்டு. அவங்க நிறைய காரியங்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, நிறைய விஷயங்கள் ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ணுவாங்க, அது அப்படியே நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவர் 30 வருஷம் சபை நடத்தினாரு. அவருக்கு ஒரு இடத்த வாங்கி சர்ச்சை கட்ட முடியல. நான் ஐயாவை கூட்டிட்டு போனேன். இந்த இடத்துல கால் வச்சு இவருக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, இவரு நிறைய வருஷம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, இவருக்கு ஒரு சர்ச்சுக்கு இடம் கிடைக்கல, சர்ச்சை கட்ட முடியல, கஷ்டப்படுறாரு, மாதம் 50,000 ரூபாய் செலவு பண்றாரு. ஆனா கூட்டிட்டு போனேன், பெருங்குடியில கூட்டிட்டு போனேன், ஜெபம் பண்ணிட்டு வந்தோம். அவ்வளவுதான், 3 மாசத்துல இடம் வாங்கிட்டாரு. அடுத்து ஒரு 6 மாசத்துக்கு தான் சர்ச்சை கட்டிட்டாரு. எவ்வளவு ரூபாய்க்கு சர்ச்சை கட்டினா தெரியுமா? 2.25 கோடி 225 லட்சத்துக்கு பெரிய சர்ச்சை கட்டிட்டாரு. 2.25 கோடி. அப்போ இதுல என்ன இருக்குன்னு சொன்னா, நம்ம நிறைய பேர் வந்து ஜெபிக்கிறதுனால, நம்ம பரிசுத்தவான்கள் ஆசீர்வதிக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். அல்லேலூயா. இப்படித்தான் அல்ல, எப்படியாயும் உங்களுக்கு என்ன வரும்? ஆசீர்வாதம் வரும். அல்லேலூயா. அப்போது ஐயா அவர்கள் தேவ செய்தியை கொடுப்பாங்க. எல்லாரும் கவனமாக எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது, கவனிக்கணும். சின்ன பிள்ளைகளை பத்திரமா பக்கத்தில் வச்சுக்காங்க, வெளியே விடாதீங்க. பிள்ளைகள் உங்களுக்கு கூட தான் இருக்கணும். வெளியே விளையாடட்டும், இங்கே கூட்டம்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. ஐயாவை கனம் பண்ணி ஒரு சால்வை அனுப்பிட்டு நாம் செய்தி கொடுக்க அன்போடு கூட அழைப்போம். அல்லேலூயா. இயேசு நல்லவர். எல்லாரும் அதான் ஆமென் சொல்லுங்க. உங்களுக்கு ஆமென் இல்லையா? நல்லவர் இல்லையா? இயேசு நல்லவர். அல்லேலூயா. ஆமென். 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 கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிறார். இந்த நாளில் நம்மோடு இருக்கிற பெரியவர். அவர் சொன்னார், நான் போனேன் ஜெபம் பண்ண அற்புதம். நான் போய் ஜெபம் பண்ணதுனால அற்புதம் நடக்காது. உங்களுக்குள்ள விசுவாசம் இருந்தால் நடக்கும். ஆமென். ஆமா, நீங்க விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை பார்ப்பீங்க. அதனால இன்றைக்கு விசுவாசத்தோடு அமர்ந்திருங்க. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியங்கள் செய்வார். இதனாலேயும் இதனாலுக்குரிய ஆசீர்வாதமான வார்த்தை, இந்த மாதம் ஆண்டுகளுக்கு கொடுத்த வார்த்தை, அது யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோசுவாவின் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை யாராவது வாசிங்க. வாசிங்க. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். நன்றி ஆண்டவரே சொல்றேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி
அந்த தேவாதி தேவன் இயேசுவை நோக்கி பார்க்கிறோம். வார்த்தை கொடுத்தவர், உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். இன்னைக்கு உட்கார்ந்து நம்முடைய ஒவ்வொரு இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கிற தேவன், அதை ஆராய்ந்து அறிகிற தேவன் என்று வேதவசனம் சொல்லி எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர் தேவனே. அவர் நம்ம எல்லா விதத்திலையும் நடத்தும்படியாக நாம் அவரை நோக்கி பார்க்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ மை லார்ட். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவர். ஜீசஸ், நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீ வரும்போது குறைவுகள் மாறுமே. நீ வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. அப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க வாங்கப்பா, நீங்க எங்க சிந்தையில வாங்கப்பா, நீங்க எங்க இருதயத்துல வாங்கப்பா, நீங்க எங்க சரீரத்துல வாங்கப்பா. எல்லாவற்றையும் மாற்றக்கூடியவன் இன்றைக்கு நீர் பிரத்யட்சமா எங்களுக்குள்ள இறங்க முடியாது, எங்க வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை விட்டு பண்ண முடியாது. தேவனாய் கர்த்தாவே, உம்முடைய கருத்தை எங்களை முழுமையா தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். தேவனாய் கர்த்தாவே, நீ செய்ய போற மகிமையான காரியங்களுக்காக உங்களை துதிக்கிறோம். தொடர்ந்து நீங்க நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேத வசனம் சொல்லுது, அவர்கள் எல்லார் கண்களுக்கு முன்பாக. யார் கண்களுக்கு முன்பாக? யாரெல்லாம் உங்களோட இவெல்லாம் கூட இருந்தாங்களோ, யாரெல்லாம் உங்களோட கூட இருந்து எல்லாத்தையும் செஞ்சாங்களோ, யாரெல்லாம் உங்களை ஏளனமா பேசினாங்களோ, யாரெல்லாம் உங்களை பரிகாசம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் உங்களை எல்லாத்தையும் கீழா பார்த்தாங்களோ, அவர்கள் எல்லா கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா. அன்றைக்கு யோசுவோட இருந்த தேவன் தான் இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கார். அன்றைக்கு யோசுவாவை நடத்தினவர் தான் இன்றைக்கு நம்மை நடத்த போதுமானவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர். எல்லாம் கவனிங்க. இதெல்லாம் சொல்றது யாருன்னா, சொன்ன பெருசா இதை பத்தி பெருசா சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு பாரம்பரிய பிராமண குலத்துல பிறந்தவன் தான், ஆச்சாரமான வாழ்க்கை வாழ்ந்தவன் தான், ஆண்டவருக்கு எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் இல்லாமல் தான். ஏசு இந்த பக்கம்னா நாங்கள் இந்த பக்கம், எல்லாவற்றுக்கும் எதிரும் புதிருமா இருந்தவங்க தான். ஆனா
இன்னும் குறிப்பா சொல்லணும்னா, ஒரு கிறிஸ்துவனா 2 கிலோமீட்டர் தள்ளி நிற்கணும். அவன் மூச்சு பட்டா கூட பாவம் நினைச்சவன். அப்படிப்பட்டதான் ஆண்டவர் இந்த ஐக்கியத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதனால எங்க போனாலும் சொல்லி இயேசு நல்லவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எப்பேற்பட்ட மனுஷனா இருந்தாலும் சரி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிறார். மெய்யான ஒளி தான் அந்த ஒளி. எத்தனை பேர் இதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருக்கீங்க? பார்த்தது இல்லை. நானும் அவங்க யாரையும் பார்த்தது இல்லை, அப்படிதானே? ஆனா நம்ம எல்லாரும் ஒருத்தர் பார்த்துருக்கோம். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு. அவர் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்யும்படியா, நமக்கு இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியத்தை விட்டு நம்ம ஒரு மேன்மையான ஸ்தலத்தை உட்கார வைக்கும்படியா தேவனாய் கர்த்தர் இன்னைக்கு நம்மோட பேச போறார். நல்லா கவனிக்க தேவஜனமே. இவர் கூப்பிட்டானா நான் வந்து இல்லை, நானா நினைச்சாலும் இந்த இடத்துக்கு என்னால் வர முடியாது. ஆண்டவராகிய இயேசு இந்த நாளை, இந்த ஸ்தலத்தை அவர் ஏற்கனவே தீர்மானம் பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? நம்மை மேன்மைப்படுத்துகிறதுக்காக. எல்லா தேவையில்லாத எல்லா காரியங்களையும் விட்டு நம்ம ஒரு மேன்மையான ஸ்தானத்தை உண்டாக்குகிறதுக்காக. அவர் சாதாரணமானவர்கள அசாதாரணமானவர் என்பதை நிரூபிக்கிறதுக்காக. எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். நான் லெதர் கெமிக்கல் பிசினஸ் பண்ணேன். அதில் ஒரு நாளைக்கு 15,000 20,000 சம்பாதிச்சேன். ஒரு நாளைக்கு 15,000 20,000 சம்பாதிச்சேன். ஆனால் நான் சம்பாதிச்ச போனால் எனக்கு ஒரு வியாதி இருந்துச்சு. என்ன வியாதினா சூதாட்ட வியாதி, சீட்டாட்டம். சீட்டாட்டத்தில் வாழ்க்கையை தொலைச்சிருந்தேன். நான் சம்பாதிச்ச பணம்லாம் அங்கே தான் போச்சு. நான் சொல்கிறேன், இந்த 15,000 20,000 இப்போ இல்லை, 84 வருஷத்தில் இந்த பணம் ஒரு நாளைக்கு சம்பாதிச்சோன்னா என்ன மதிப்புன்னு உங்களுக்கு தெரியும். அவ்வளோ பணமாக நான் சம்பாதிச்சதெல்லாம் அந்த கிளப்புக்கு தான் போச்சு. மெட்ராஸ் எல்லா கிளப்லேயும் மெம்பர். அதுவும் இல்லாமல் என் மனைவி காலையில் ஆஃபீஸ்க்கு போகும்போது வீட்டில் டிவி இருக்கும். சாயந்தரம் பார்த்தா டிவி மறந்துடும். திங்ஸ் ஒன்றுனா வெளில போக ஆரம்பிச்சது. 3வது கடன் வாங்க ஆரம்பித்தேன். கடனா நீங்கள் நினைக்கிற சாதாரண வட்டி இல்லை, மாதத்துக்கு 10 ரூபா வட்டின்னு சொல்கிறான். சாதாரணமாக கொடுக்குறாங்க, வாங்குறாங்க. சென்னையில் கோயம்பேடு மார்க்கெட் ஒன்று இருக்குது. அங்கே ஒரு நாளைக்கு 10 ரூபா வட்டி கொடுக்குறான். காலையில் 1000 ரூபா கொடுப்பான், சாயந்தரம் 1100 கொடுக்கணும். நான் வாங்கின வட்டி எவ்வளோ தெரியுமா? 1 மணி நேரத்துக்கு 10 ரூபா வட்டி. நான் ஒரு இடத்துல 60,000 வாங்கியிருந்தேன். 1 மணி நேரத்தில் 66,000 ஆகிடும். 1 மணி நேரத்தில் 66. நல்லா யோசிச்சு பாருங்க. இப்படியே குட்டி போட்டு எங்கேயோ போச்சு. வாழ்க்கையை வெறுத்து போச்சு, சமாதானம் போச்சு, சந்தோஷம் போச்சு, நிம்மதி போச்சு. எல்லாம் போய் கடைசியாக என்னுடைய சூழ்நிலை 85 லட்சம் ரூபா கடனுக்குள்ள நான் வந்துட்டேன். ஏற்பட்ட சூழ்நிலையில் இருந்தேன். ஆனால் எல்லாவற்றையும் மாற்றுகிற ஆண்டவராகிய இயேசு எனக்கு ஒருத்தரை அறிமுகப்படுத்தினாங்க. அவங்க அறிமுகப்படுத்தினது கொஞ்சம் முன்னாடி சொன்னாங்க பாருங்க, நமக்கு அவரை நம்பினீங்கன்னா, அவரை நம்பி ஆண்டவரே உங்களால் முடியாது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி முழுசாக அவரை நம்பி எங்களை முற்றிலுமாக அவர் எடுத்து ஒப்பு கொடுத்தோம். இன்றைக்கு எல்லா கடன் அடைச்சு கடன் கொடுக்கிறவராய் தேவன் வைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இது பெரிய விஷயம் இல்லை. நான் இந்த பக்கம் திரும்பி நின்று பேசினா என் மனைவி இந்த பக்கம் திரும்பி நின்று பேசுவான். ஒரு சம்மந்தமில்லாத வாழ்க்கை, சமாதானம், சந்தோஷம், நிம்மதி ஒன்றுமே இல்லாமல் இருந்தது. இன்னைக்கு எல்லாவற்றையும் கொடுத்துருக்கிறேன். இந்த சமாதானம், சந்தோஷம், நிம்மதியை எந்த மார்க்கெட்லையும் எந்த சந்தையிலையும் போய் வாங்க முடியாது, யாராலையும் கொடுக்க முடியாது. அது கிடைக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய தான். கர்த்தர் இடத்துல தான் அது கிடைக்கும். ஆண்டவராக இயேசு எங்களை தொட்டார், எங்கள் வாழ்க்கையை மாற்றினார். இன்றைக்கு கூட இருந்து இந்த வார்த்தை பிரசங்கிக்கும்படியான வாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இதை எனக்கு சொல்லிக் கொடுத்தது மாத்திரம் இல்லை, இதே அநேகருக்கு சொல்லும்படியான பெரிய பாக்கியம், சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தர் இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறார், என்னை மேன்மைப்படுத்திருக்கிறார். அன்னைக்கு யோசுவா கொடுத்த அதே வார்த்தையை எங்க வாழ்க்கையில எனக்கு கொடுத்து இன்றைக்கு ஒரு மேன்மையான ஸ்தலத்தில் உட்கார வச்சிருக்கிறார். கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்தான், கர்த்தர் உங்களுக்கும் கொடுத்தான். எதுக்கு நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? சில வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தார். மிக 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கொடுத்தார். அந்த வேதவசனம் சொல்லுது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆண்டவர் அந்த மாசம் எனக்கு கொடுத்த வார்த்தை, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்.
அந்த வார்த்தை கொடுத்த அந்த மாசத்துல இங்க ஆற்காடு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆற்காட்டுலேருந்து உள்ள ஒரு கிராமத்துலேருந்து ஒரு பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், ஐயா எங்கள் ஊருக்கு வருவீங்களா, எங்கள் ஊரில் வந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுவீங்களா, ஆண்டோட வாழ்க்கையில் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறா சொல்லுவீங்களா, சாட்சி சொல்ல வருவீங்களான்னு கேட்டார். நான் சொன்னேன், சாக்கடையான வாழ்க்கையில் இருந்தேன், துன்மார்க்க ஜீவியத்தில் அடைஞ்சிருந்தேன், என்னை சாக்கடையிலேருந்து வெளில தூக்கி கொண்டு வந்து மாத்திரல, இன்னைக்கு ஜீவனை குறித்து நிறுத்தி இருக்கிறத எந்த இடத்துல எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் போய் இயேசு பற்றி சாட்சி சொல்கிறதுக்காக தான். நான் கண்டிப்பாக வரையான்னு சொல்லி நான் எப்படி வரணும்னு கேட்டேன். நான் சொன்னேன், மெட்ராஸ்லேருந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறங்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்கிறேன். நான் ஆற்காடு பஸ் ஸ்டாண்டில் வந்து இறங்கிட்டேன். திருப்பி அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ணேன், பாஸ்டர் நான் ஆற்காடு பஸ் ஸ்டாண்ட் நிற்கிறேன், இங்கேருந்து எப்படி வரணும்னு சொல்லுங்க என்ன. அங்கே குறிப்பிட்ட பஸ் நம்பர் சொன்னார். அந்த நம்பர் பஸ் அங்கே நிற்கதா பாருங்க. ஆமாம் நிற்கிறது, சீக்கிரம் ஓடி போய் அந்த பஸ்ஸில் ஏறுங்க. இப்போ அந்த பஸ்ஸில் போய் ஏறிட்டோம். பஸ்ஸு கிளம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ பஸ்ஸு கிளம்பி போயிட்டே இருக்கு. இப்போ கண்டக்டர் டிக்கெட் கேட்கலாம். திருப்பி அந்த பாஸ்டர் ஃபோன் பண்ண, பாஸ்டர் நீங்கள் சொன்ன பஸ்ஸில் ஏறிட்டேன், கண்டக்டர் டிக்கெட் கேட்குறாரு, என்ன ஸ்டாப்பிங் பேர் சொல்லணும். சாதாரணமாக கேட்கணும்ல, பஸ்ஸில் ஏற சொல்லிட்டார், ஏறிட்டேன், என்ன ஸ்டாப்பிங் பேர் சொல்லணும். அந்த பாஸ்டர் சொன்ன ஸ்டாப்பிங் பேர் தெரியுமா, சாராய கடைன்னு கேளுங்கன்னாரு. அப்போ எங்கேயோ ஒரு முறையில் தான் இருந்திருக்கு. அந்த சாராய கடை டிக்கெட் கேட்டேன், என்னை சாராய கடை இறக்கி விட்டான். திருப்பி பாஸ்டர் நான் சாராய கடை நிற்கிறேன், இங்கேருந்து எப்படி வரணும்னு சொல்லுங்க. இவ்வளோ நீங்கள் பஸ்ஸில் வந்தது போதும், இதுக்கப்புறம் ஒரு 3 கிலோமீட்டர் ஒரு டைரக்ஷன் சொல்லி நீங்கள் அப்படியே நடந்து வாங்க, 130 பாதையில் அப்படியே நடந்து போகும்போது எனக்குள்ள ஒரு யோசனை, சரி மெட்ராஸ்லேருந்து ஆற்காடு பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் பாடுபட்டாச்சு, இங்கேருந்து சாராய கடைக்கு போகிறதுக்கு படாத பாடுபட்டேன், இங்கேருந்து 3 கிலோமீட்டர் நடந்து வான்னு சொல்கிறாரு, அந்த ஊரில் என்ன நடந்துட போகுது அப்படின்னு சொல்லி நான் அப்படியே ஒரு இதை எடுத்து அப்படியே நடந்து போனேன். ஆனால் அந்த ஆலயத்துக்குள்ள கால் அடி எடுத்து வச்ச மாத்திரத்தில் ஆண்டவருடைய பகிம் அங்கே இருக்குது. என்னால் உணர முடியும். அந்த ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி கிரியை செய்கிறது எனக்கு அப்பயே நிச்சயமாயிடுச்சு. கண்டிப்பாக ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். அவர் சொன்ன வார்த்தை இந்த இடத்துல கிரியை செய்யப்படுது. எல்லாம் எல்லாம் முடிஞ்சிச்சு, பிரசங்கம் முடிஞ்சிது, எல்லாம் ஜப வேலை முடிஞ்சிச்சு. கடைசியாக ஒருத்தர் கண்ணு தெரியுதாண்டா ஜெபம் பண்ண, கண்ணு தெரியுது, காது கேட்கலாண்டா ஜெபம் பண்ண, காது கேட்க நடக்க முடியலன்னு சொன்ன ஜெபம் பண்ண நடக்கல. பெரிய பெரிய அதிசயம் அற்புதத்தில் ஆண்டவர், ஏன்னா அவர் கொடுத்த வார்த்தை, உன்னை அதிசயங்களை பாராட்டுன்னு சொன்னபோது எனக்கு அப்போ நான் போகிற சபைக்கலாம் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே நிரூபிச்சுட்டே இருந்தார். இதை பார்த்த பாஸ்டர் என்ன பண்ணாரு, நேரம் ஊருக்குள்ள போனார். ஒரு வாலி பையனை பிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டார். அந்த வாலி பையன் எப்படி இருந்தான்னா, சட்டையெல்லாம் கிழிஞ்சிருந்தது, ஒரே துர்நாற்றம். கொண்டு வந்து பக்கத்து நிற்க வச்சு, ஐயா இத்தனை பேருக்கு அதிசயம் பண்ண பெருசு இல்லை, இவனுக்கு அதிசயம் பண்ணியா பண்ணுவாரான்னு கேட்டார். நான் சொன்னேன், இத்தனை பேர் பண்ண இவனு பண்ண மாட்டாரா என்ன, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ரேயர் ஆயில் பண்ணுவாங்கன்னு, ஜப எண்ணெய் பண்ணுவாங்கன்னு சொன்னேன். போய் வச்சிருந்தார் ஜப எண்ணெய் எடுத்துன்னு வந்து கொடுத்தாரு. 2 பேரும் சேர்ந்து ஜோம் பண்ண, ஆண்டவரே இது உங்கள் ரத்தமாக மாற்றுங்க. ஏன்னா ஆண்டோட ரத்தத்தை எந்த இடத்துல பூசினா அற்புதம் நடக்கும், எந்த இடத்துல பூசினா அதிசயம் நடக்கும். நல்லா குடிங்க சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இந்த பையனை கூட்டு வந்து வாங்க பண்ண சொன்னால் ஜெபம் பண்ணேன். வரும்போது முகம் விகாரமாக வந்துச்சு. ஜெபம் பண்ணி கண்ணை முடிச்சு பார்க்கும்போது அவன் முகம் அழகி மலர் போல மாறி போச்சு. ஆண்டவர் சொன்ன வார்த்தை கிரியை செஞ்சுட்டாரா, நடந்துச்சா. என்ன பண்ணா, அந்த பையனுக்கு பாஸ்ட் போட்டாரு, வராரு. அவன்கிட்ட ஒரு 10 ரூபா கொடுத்தாரு. நல்ல சோஃபா வாங்கி குளிச்சு வரா போறாரு. பாஸ்ட் இன்னொரு காரியத்தையும் கேட்டார், ஐயா இவனுக்காக நான் ஒரு சட்டை வாங்கி வச்சு 1 வருஷம் ஆகுது, இவனுக்கு கொடுத்தா போட்டுப்பா, நான் நீ கொடுத்த போறதுக்கு கொடுங்க பாஸ்டர், என்ன பண்ணான்னு பார்க்கலாம். அந்த சட்டையை அவன்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. அவன் என்ன பண்ணா தெரியுங்களா, அந்த கீச்சு சட்டையை தூக்கி போட்டு புது சட்டையை மாட்டிக்கிட்டான். அதே இல்லையா, எல்லாம் முடிஞ்சிச்சு. மறுநாள் காலையில் அந்த பாஸ்டர் எனக்கு ஃபோன் பண்ணேன், ஐயா ஒவ்வொரு நீங்கள் இறங்குங்க சாராய்களை, அந்த சாராய்களை ஒவ்வொரு நாள் நான் வந்து இறங்கும் போது என்ன பண்ணுவானா, கத்தி கட்டுவானா, திருப்பி அதே பஸ்ஸில் ஏறி உங்களுக்கு ஊருக்குள்ளே இறங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். அன்றைக்கி என்ன பண்ணியிருக்கான்னா, பஸ்ஸில் இறங்குவா, ஐயா சாவி பிடிக்கான்னு சொல்லியிருக்கான், சபையை திறந்துருக்கான், வாயை வச்சுருக்கான், வாங்கையா ஜெபம் பண்ணான்னு சொல்லியிருக்கான். பெரிய பெரிய காரியங்கள். அதுக்குதான் சொல்றேன், இன்றைக்கு அவர் நமக்கு கொடுத்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லை, நம்மை மேன்மைப்படுத்துவாங்க, மேன்மைப்படுத்துவாங்க. அல்லேலூயா. இவ்வளவு நாள் இவ்வளவு நிமிஷம் உங்க வாழ்க்கை எப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனா இந்த நிமிஷத்திலிருந்து உங்க வாழ்க்கையை மாற்றுகிறவர் இந்த ஸ்தலத்துல இருக்கிறார். எனக்கு தெரியும், அவருடைய செவியை கேட்டுட்டு, அவருடைய கண்ணை இங்க பார்த்துட்டு, நாம் பேசுற செய்யற எல்லா காரியத்தையும் உற்று பார்க்கிற அந்த தேவன் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யுது.
நம்மை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர் இன்னைக்கு நம்மளோட கூட இருக்கு. நல்லா கவனிங்க, வேதத்துல அநேக ஆசீர்வாதமான வார்த்தைகள் இருக்கும். வேதத்துல அநேக ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுத்து ஆசீர்வாத வார்த்தை இருக்கும். ஆனா அந்த வார்த்தை நமக்குள்ள கிரியை செய்யணும்னா ஆண்டு நம்மிடத்துல சிலது எதிர்பார்ப்பார். சும்மா ஒரு கடைக்கு போறோம், கடைப்படுறதுக்கு காசு கொடுங்க, சாமான் கொடுக்கணும், காசு கொடுத்தாதான் அவன் சாமான் கொடுக்க. சாதாரண உலகத்தரமான சில காரியத்தை பெற்றுக்கொள்றதுக்கே நம்ம ஏதாவது ஒன்று கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்க அநேக ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். இந்த வார்த்தை எல்லாம் சாதாரணமான வார்த்தை இல்லை, சத்தியமான வார்த்தை. எனக்கு இந்த ஊரில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அப்படியே வந்துட்டே இருந்தோம், வரும்போது ஒரு பேரை பார்த்தேன், ரொம்ப பிடிச்சி போச்சு எனக்கு. இந்த ஊரில் இருக்கிறவங்க எப்படிதான் இருப்பாங்களோ, என்ன பேர் தெரியுமா? மெய்யூர் நேரிங்க. அப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாம் உண்மையில மனுஷங்களா இருப்பாங்க போல இருக்கு. சரி, வந்துட்டு கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார். இன்றைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் நடக்க போகிற காரியம் வித்தியாசம். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நம்மிடத்துல நம்ம ஏதாவது கொடுக்க வேண்டியதாக இருக்கு. சங்கீதம் 50ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வேதம் சொல்றது, ஆபத்து நாள்ல என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுப்பேன், நாமத்தை மகிமைப்படுத்த. ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஏன்னா 23:19 வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதான் இருக்கும், அவர் சொன்னதை செய்ய வசனித்ததை நிறைவேற்றுகிறவர். அப்போ ஆண்டவர் சொல்லியிருக்காரு, ஆபத்து கால எமர்ஜென்சி, ஏதோ பிரச்சனை, இந்த நெருக்கம், இயேசுவே அப்படின்னு போட்டா அடுத்த செகண்ட் வந்து நிற்பாங்க. ஆபத்து காலத்தில் அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை விடுவிப்பார். கண்டிப்பா ஆண்டவர் சொன்னதை செய்யறவர் தான். ஆனா அவர் சொன்னதை செய்யணும்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? அதே சங்கீதம் 50:14 வசனத்தை எடுத்து வாசிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன்னுடைய பொருத்தனைகளே செலுத்தும் போது, ஒவ்வொருத்தர் ஒரு பொருத்தனை பண்ணியிருப்போம், ஒவ்வொருத்தர் ஒரு காரியத்தை செஞ்சு சொல்லியிருப்போம். சில பேர் சொல்லுவோம், ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்காக செய்ய வேண்டாம். இன்னும் சில பேர் சொல்லுவோம், ஆண்டவர் உங்களுக்காக நான் ஜீவனையே கொடுப்பேன். அவர் ஜீவனை எடுக்கிறவர்கள், ஜீவனை கொடுக்கிறவர். அந்த ஜீவன் பரிபூர்ணப்பட வந்து வேதம் சொல்றது, ஜீவன் பரிபூர்ணப்படணுமா. அதனால அவர் நம்மளுக்கு எதிர்பார்க்கிற சாதாரண வெரி சிம்பிள். என்ன எதிர்பார்க்கிறாரு? தேவனாய கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு என்னென்ன பொருத்தனை எல்லாம் பண்ணியிருக்கிறோம், என்ன கமிட் பண்ணியிருக்கிறோம், அதையெல்லாம் செஞ்சுட்டு ஆபத்து காலத்துல இவங்களுக்கு தான் இருக்கு. யாருக்கு? ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பண்ணிட்டு அவருக்கு செஞ்ச பொருத்தனையெல்லாம் யாரெல்லாம் செலுத்துறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஆசீர்வாதம் பொருந்தும். ஆபத்து காலத்துல அவங்க நோக்கி கூப்பிட்டா அவர். அப்ப இன்னைக்கு ஆண்டவன் கொடுத்திருக்கிற வார்த்தை, உங்களை மேன்மைப்படுத்துவேன். வாழ்க்கையில் எல்லா சிறுமையை மாற்றி இந்த நாளில் இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு மேன்மையை கட்டளையிடுவாங்க. சரி, இந்த மேன்மையை நமக்கு கட்டளையிடணும்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரை இன்னைக்கு இந்த ஊருக்கு போகிறோம், இந்த ஊரில் மனுஷங்க எப்படி இருக்காங்க தெரியாது, அவங்கள இயேசு தெரியுமா தெரியாது. நான் வரும்போது நான் காரில் வரும்போது ஜபம் என்ன பேசினா வரேன், ஆனால் பேசினா வரேன், ஆனால் எனக்குள்ள ஒரு ஜபம் ஓடுது. என்ன ஜபம்னா, இந்த ஊரில் இருக்கிற ஜனங்கள் இயேசு தெரியுமா தெரியாதோ, இவங்கள இயேசு தெரியுமா தெரியாதோ, அவங்க இயேசு அறிமுகப்படுத்தணும். உங்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே வந்தேன். வேறு ஆண்டவர் இருக்கு, அவருக்கு இயேசு அறிமுகப்படுத்தணுமா? ஆண்டவரை எனக்கு அந்த வேலை கொடுக்குறீங்களா? சரி, நீங்கள் யாரும் அவங்களுக்கு தான் சொல்கிறாங்க, இருக்கிற எல்லா கூட்டத்துக்கும் நீங்கள் யாருன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே காரணம் சொல்லிட்டே வரேன். இங்கே இறங்கியாச்சு, உள்ள வந்தாரு, உள்ள காலடி எடுத்து வச்ச மாதிரி அவர் ஏற்கனவே இங்கே இருக்காரு. இயேசு இங்கே இருக்காரு. நான் அவரை அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை எனக்கு இல்லை. அவர் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது. அவர் அறிமுகப்படுத்த வேண்டிய வேலை இல்லை. அவரால் என்ன செய்ய முடியும்? எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். அவரால் முடியாது ஒண்ணுமே இல்லை. நத்திங் இஸ் இம்பாசிபிள். கூடுமே எல்லாம் கூடுமே, எல்லாம் கூட
அவரால் கூட அது ஒன்றுமே இல்லை. நான் இன்னைக்கு இந்த எல்லாவற்றிலையும் ஒரு மேன்மை பார்க்கணுமே. வாழ்க்கையில் எல்லாம் யார் யாரெல்லாம் ஏதமாக பார்த்தாங்களோ அவங்களுக்கு முன்பாக நல்லா உயர்ந்த ஸ்தலத்தில் வைக்கணுமே. ஏன்னா ஆண்டவர் நம்மளோட கூட சாதாரணமானவர்ல எல்லாவற்றையும் மாற்றுகிறது. எல்லாவற்றையும் மாற்றுறத சாதாரணமாக மாற்றுறது இல்லை. யோவான் 12ஆம் அதிகாரத்தில் யோவான் எடுத்து வாசிச்சு பாருங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். யோவான் 16:12 சொல்லுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற காரியங்களை நானும் செய்வான், அதை பார்க்கணும். அவரோட இருக்கணுமா எப்படி? அவரோட விசுவாசிக்கிறோமா எப்படி? சாதாரணமா அவரிடத்துல சாதாரணமா அவர் செய்யற காரியங்கள் மாத்திரம் செய்யறவங்க இல்லை, அதற்கும் மேலான கீழே, அதற்கு மேல நல்ல அழகு உயர்ந்த ஸ்தலத்தை உட்கார வச்சு அழகு பார்க்க விரும்புகிற தேவன் சாதாரணமானவர்கள். சரி, அப்படி ஒரு அழகு நம்ம மேல வச்சு அழகு பார்க்கணும்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? நல்லா கொஞ்சம் ஒரு விஷயத்த நான் ஒரு ஆண்டு ஒரு சம்பவத்தை சொல்லியிருப்பாரு. அதுக்கு முதல்ல இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. எனக்கு எந்த கூட்டத்தில் போனாலும் சரி, எனக்கு என்ன சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரோ அதுக்கு முன்பாகவே எனக்கு அந்த இடத்துல ஒரு சிக்னல் கொடுத்துருவாரு. கரெக்ட், ஆண்டவர் கொடுத்த சம்பவம் தான் இன்னைக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறோம். அந்த சம்பவத்துக்குரிய காரியங்கள் இன்றைக்கு இந்த இடத்துல நடக்கும் என்பதை ஆண்டவர் எனக்கு உறுதிப்படுத்தினார். எப்படி தெரியுமா? இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன சம்பவம் எங்கே தான் இருக்கு? மார்க் எழுதின சுவிசேஷத்தில் இருக்கு. பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரத்துல இருக்கு. நம்ம இங்க பேசணுமா? நம்ம சொன்னார், இந்த வசனத்தை வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அப்படி உடனே கன்ஃபர்மேஷன் எனக்கு. மார்க் ஆண்டவர் சொல்லிட்டார், கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டார். எடுத்து வாசிங்க, 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்துல இருக்கு. நல்லா கவனிங்க. ஆண்டவர் வந்து சாதாரணமானவர். எனக்கு உங்களோட நிலைமை எனக்கு தெரியாது, உங்க இருதயம் எனக்கு தெரியாது. ஆனா நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற ஆண்டவராக இயேசு. இன்னைக்கு உங்க ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். நல்லா கவனிங்க. எவ்வளோ இடத்துல பேசும்போதெல்லாம் ஆண்டவர் என்னோட பேசினாரையான்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செஞ்சிருக்கிறாயான்னு சொல்லியிருக்காங்க. நிறைய இடத்துல இன்னைக்கு வந்து போனோன்னு மறுநாள்லாம் ஃபோன் பண்ணியிருக்காங்க சில பேர். சில நாட்களுக்கு முன்பாக இங்கே திருவண்ணாமலை கொஞ்சம் பக்கத்தில் செஞ்சின்னு ஒரு இடம், அங்கே ஒரு சபைக்கு போயிருந்தேன். அங்கே போயிட்டோன்னே என்ன ஆண்டோடைய என்னென்ன வார்த்தை கொடுத்தா என்னன்னு சொல்லியாச்சு. எனக்கு உங்களுடைய நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு தெரியாது, ஆனால் இயேசு தெரியுமே. அன்னைக்கு நல்லா பேசி ஆண்டவர் நல்ல வார்த்தை போயிருக்கு. எத்தனை பேருக்கு என்னென்ன வார்த்தை போச்சுன்னு தெரியாது. மறுநாள் காலையில் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அவங்க ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க, நான் நேற்றுக்கு நான் உண்மையிலே எனக்கு லீவே கொடுக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை கூட எனக்கு லீவு கொடுக்க மாட்டாங்க. அன்றைக்கி ஆண்டவர் கிருபையினால எனக்கு லீவு கிடச்சிது. நல்லா உட்காந்தோன்னா ஆண்டவர் என் கூட பேசினேன். என் வாழ்க்கையில் பெரிய அர்த்தம் நடந்துச்சு. என்னம்மா நடந்துச்சுன்னு அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவங்க பொண்ணுக்கு ஒருத்தரை பார்த்து வச்சுருந்தாங்க 4 வருஷத்துக்கு முன்பாக. அவங்க வந்தாங்க, எல்லாம் பார்த்தாங்க, பேசினாங்க, எல்லாம் ஓகேன்னு சொன்னாங்க. ஆனால் வீட்டுக்கு போனாங்க, அதுக்கப்புறம் போனே காணும். கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆயிடுச்சு. அன்றைக்கி போனோன்னே ஆண்டவர் என் கூட பேசுகிற ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஜெபம் பண்ணேன். நல்லா கவனிங்க. இங்கே உங்களுக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை பேசுகிறாரோ அதை அப்படியே விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது. வீட்டில் போய் அந்த ஆசீர்வாதத்தை கிளைம் பண்ணணும், அந்த வாக்குத்தத்தத்தை கிளைம் பண்ணணும். கண்டிப்பாக ஒவ்வொருத்தரையும் ஒரு வார்த்தையை பேசுவார். அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், நீங்கள் பிடிச்சிக்கணும். அந்த வார்த்தையை நீங்கள் கிளைம் பண்ணணும். ஆண்டவரை நீங்கள் சொல்லியிருக்கீங்களே, அது கண்ணு கிடையாது, காது கிடையாது, எல்லாம் இருக்குது ஆண்டவருக்கு. காது கல்ல மரமாக கிடையாது, எல்லாம் இருக்கு அவருக்கு. ஆனால் நம்முடைய வாயினால் அறிக்கை பண்ணணும் என்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். அதனால இன்னைக்கு என்ன வார்த்தை உங்களோட ஆண்டவர் பேசியிருக்கிறாரோ அதை ஆண்டோடைய ஜபத்தை வச்சு நீங்கள் கிளைம் பண்ணுங்க. அவங்க சொன்னாங்க, உண்மையிலே எனக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன் நீங்கள் அந்த வார்த்தை ஆண்டவர் என்னோட பேசுகிறார், நான் ஆண்டவர்கிட்ட அன்றைக்கி நான் கிளைம் பண்ணி ஜபம் பண்ணியிருந்தேன். அதுக்கு மறுநாள் என்ன நடந்துச்சு தெரியுமா? அந்த 4 வருஷம் என்ன ஏதுன்னே சொல்லாமல் ஆள் அட்ரஸே இல்லாத போனவன் அன்றைக்கி அவங்க வீட்டுக்கு எல்லாம் படையெடுத்து வந்திருக்கிறாங்க. அன்றைக்கே வந்துருக்காங்க, ஃபிக்ஸ் ஆகி அந்த குழந்தைக்கு திருமணம் ஆகிடுச்சு. கருத்த பெரிய காரியங்களை செய்யும்.
அப்போ ஆண்டவர் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரியத்தை வச்சிருப்பாரு. இன்னைக்கு இந்த சம்பவத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த இடத்துல உட்கார வச்சிருப்பேன். எனக்கு தெரியும். அந்த மாதிரி உங்களோட ஆண்டவர் ஏதாவது பேசினாருன்னா அதில் உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு எல்லாத்தையும் சொல்லுங்க. கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய காரியம் செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஸ்பெஷாலிட்டி உண்டு. அவர் நம்ம பார்க்கிறவர் மாத்திரம் இல்லை, ஆறுதலை கொடுக்கக்கூடியவர். முதல்ல என்ன பண்ணுவாரு? ஆறுதலை கொடுப்பாரு. ஒரு பிரச்சனைகள் போராட்டத்தில் வந்திருக்கிறவங்களுக்கு முதல்ல ஒரு ஆறுதல். நல்லா இருப்பேன், நல்லா இருக்குமா, கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் வெறும் ஆறுதலை கொடுக்கக்கூடியவர் மாத்திரம் இல்லை, ஆச்சரியத்தை உண்டு பண்ணுகிறவர், அதிசயத்தை செய்கிறவர். அவர் எல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போவார். ஆண்டவர் வந்து மேஜிக் மேன் கிடையாது. ஒரே செகண்ட் எல்லாம் மொத்தமாக போட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவன். அவருக்கு பேர் உண்டு, ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறவர். செஞ்சு கருத்து பெரிய காரியங்கள் செய்வார். இன்னைக்கு வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. நல்லா கவனிச்சு கூர்ந்து கவனிங்க. இந்த இடத்துல வேதவசனம் சொல்லுது, அந்த நாட்களில் திரளான ஜனங்கள். ஆண்டவருக்கு எப்பயுமே ஸ்பெஷாலிட்டி. என்ன ஸ்பெஷாலிட்டி? வேதத்தில் அநேக இடத்துல வாசிக்கிறோம், அவர் போற இடத்துல திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள் இருக்கும். திரளான ஜனங்கள் எதுக்காக போறாங்கன்னா, ஒரு கூட்ட ஜனம் என்ன பண்ணும்? என் கவலை மாறிடாதா, என் கண்ணீர் மாறிடாதா, என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைலாம் மாறிடாதா, இப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த இடத்துல இன்னொரு கூட்டமா இருக்கும், ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள இறங்காதா, ஆண்டவருடைய கிருபை எனக்குள்ள இறங்காதா, ஆண்டவருடைய நடத்துதல் எனக்குள்ள இறங்காது. இப்படிப்பட்ட ஒரு கூட்டமா இருக்கு. நீங்க எந்த கூட்டம் சேர்ந்து நீங்க யோசிச்சுங்க. கர்த்தர் எப்படி இருந்தாலும் சரி, அவர் போற இடத்துல திரளான ஜனங்கள் கண்டிப்பா பின்னாலும் போயிட்டு இருக்க அநேக இடத்துல. இந்த இடத்துல அப்படிதான் திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அப்ப இயேசு வந்து அவர் சீஷர்களை அழைத்து வாசிங்க. அந்த நாட்களிலே திரளான ஜனங்கள் கூடி வந்திருக்கையில் அவர்கள் சாப்பிடுகிறதற்கு ஒன்றும் இல்லாத போது, எப்போ திரளான ஜனங்கள் வந்து எத்தனை நாளா இருந்திருக்காங்க? 3 நாளா. எல்லாம் கவனிங்க. 3 நாளா திரளான ஜனங்கள் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போது அவர்கள் சாப்பிடுகிறதுக்கு ஒன்றுமே இல்லாத பொழுது இயேசு தம்முடைய சீஷரை அழைத்து இந்த ஜனங்களுக்காக பரிதவிக்கிறேன். இவர்கள் இப்பொழுது என்னிடத்தில் தங்கியிருந்த 3 நாளாய் சாப்பிட ஒன்றும் இல்லாதிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஒரு 3 விதமான காரியத்தை ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல 3 விதமான காரியம் ஆண்டவர் சீஷன் கூப்பிடுறாரு. இவங்க 3 நாளா என் கூட இருக்காங்க, இவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒண்ணுமே இல்லை, அதுக்காக நான் இவர்களுக்காக பரிதவிக்கிறேன். ரெண்டாவது, இவர்களில் சிலர் தூரத்திலிருந்து வந்தவங்க. மூணாவது இவர்களை பட்டினியா அனுப்பிச்சுட்டா வழியில சோர்ந்து போயிடும். நல்லா கவனிங்க. இந்த தூரத்திலேருந்து வந்தவங்களுக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இயேசுவை அறியாத இடம், இயேசுவை தெரியாத இடம், இயேசுவை புரியாத இடம். என்ன எங்க போனாலும் கேட்பாங்க, ஆதி கிறிஸ்தவனா பாதி கிறிஸ்தவனாங்க. எத்தனை பேர் ஆதி கிறிஸ்தவங்க இருக்கீங்க? எல்லாமே பாதி கிறிஸ்தவன். எல்லாம் நம்மளால இருக்கு. சரி, கர்த்தர் நல்லவர். இப்போ என்ன எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, நீங்க ஆதி கிறிஸ்தவன். ஆண்டவரை அறியாத இடத்துல இருந்து தூரத்துல இருந்து வந்தவங்க வந்திருக்காங்கிறதுக்கு இன்னொரு மீனிங், என்னை அறியாத இடத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. மூணாவது, இவங்களை இப்படியே அனுப்பிச்சிட்டுன்னா வழியில சோர்ந்து போயிடுவாங்க. இந்த 3 விதமான காரியத்தை ஆண்டவர் யார்கிட்ட சொல்றாரு? அவங்க சீஷர்கிட்ட சொல்றாரு. ஆண்டவரோடு கூட இருக்கிறவங்க, ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமா இருக்கிறவங்க, அவங்கள்ட்ட இந்த வார்த்தையை ஆண்டவராக இயேசு சொல்றார். நல்லா கவனிங்க. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிற சாதாரணமானவர்ல எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லா காரியங்களையும் மாற பண்ணுகிறவர். இந்த நாளில் இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்குள்ள இருக்க தேவையில்லாத காரியங்களை எல்லாவற்றையும் மாற்றி உங்களுக்கு ஒரு மேன்மையை கட்டளிட அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். சில வருஷத்துக்கு முன்பாக அப்போ நாங்கள் ஊழியத்துக்கு அப்போ தான் புதுசாக வந்த நேரத்தில் நாங்கள் டிவியில் எங்களுடைய
நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக இருந்துச்சு. இந்த டிவியில் அந்த காஸ்பல் ப்ரோக்ராம்லாம் போயிட்டு இருந்தோம். அப்போ எங்களுடைய ஊழியத்துலேருந்தும் ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தோம். அப்போது ஒரு மாதம் ஒரு ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம் முடிஞ்சோடனே எனக்கு ஒருத்தர் ஃபோன் பண்ணார். அவர் சொன்னார், ஐயா நான் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன், என் பேர் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னார். பேர் பார்த்தா தெரியுது, ஆண்டவர்கள் இருக்கிற மனுஷனாங்க, கிருஷ்ணன் என் பேர். சரி ரைட், என்ன பேர் சொல்லுங்கள். ஐயா இன்னைக்கு உங்களுடைய நிகழ்ச்சியை பார்த்தேன், ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்தார் அப்படின்னா. அப்படியா, என்ன 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 பண்ணார்? அந்த நாளில் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தை எரேமியா புத்தகம் 32ஆம் அதிகாரம் 27வது வசனம். வேதம் சொல்லு, இதோ மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியங்கள் ஒன்று உண்டோ அப்படின்னு இருக்கும் அந்த இடத்துல வேதவசனம். 32:27 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஆண்டவர் சொல்ற வார்த்தை மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய போட்டு கொஸ்டின் மார்க் இருக்கும். இதை தான் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் சொல்லிட்டு ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. நத்திங் இஸ் இம்பாசிபிள். எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தது. இந்த வேலை அவர் சொன்னது, கிருஷ்ணன் சொன்ன சாட்சி என்னன்னா, சொல்லுங்க என்ன நடந்துச்சு? அவர் சொன்னார், ஐயா நான் நல்லா கோடீஸ்வரன், நல்லா வசதி படைச்சிடலாம், நான் நல்லா தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் என் கால் அப்படியே செயலிழந்து போயிடுச்சு. இந்த ரோட்டில் நிறைய பேர் மரக்கட்டை மேலே உட்காந்து அப்படியே தள்ளி போவாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த சூழ்நிலைக்கு அவர் வந்துட்டாராம். நல்லா நடந்து போன மனுஷன், நல்ல வசதியான மனுஷன். இப்படி அவருடைய நிலைமை மாறி போச்சு. இப்படியே தள்ளிட்டே போயிருந்தாராம். அவர் அந்த ஊரில் இருக்க எல்லா டாக்டரை கேட்டு பார்த்தாராம், பா எவ்வளோ பணம் செலவானாலும் பரவாயில்ல, எனக்கு நீங்கள் ஜாப் பண்ணிடுங்க, நிற்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லி டாக்டர்கிட்டலாம் கேட்டிருக்காரு. டாக்டர்லாம் சொன்னாங்களாம், நீ கோடி கணக்கில் செலவு பண்ணால் கூட உன்னை எங்களால் ஏந்து நிற்க வைக்கவே முடியாது. அதுக்கான அறிகுறிலாம் உன் சரீரத்தில் இல்லவே இல்லை, உன்னை ஏந்து நிற்க வைக்கவே முடியாது அப்படின்னு சொல்லியிருந்துருக்காங்க. அப்பேற்பட்ட மனுஷன்தான் அன்னைக்கு அந்த நிகழ்ச்சியை பார்த்துருக்கேன். அப்போ நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லியிருக்கேன், இயேசுவால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. மாம்சமான எல்லாருக்கும் அவர் தான் கருத்து, அவர் தான் தேவன், எல்லாரையும் படைச்சது அவர் தான் அப்படின்னு சொல்லி பேசிக்கிற அந்த வார்த்தையை முழுசாக விசுவாசிச்சிருக்காரு, முழுசாக நம்பி இருக்கிறாரு, முழுசாக ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவரே நான் உங்களை நம்புகிறேன், உங்களால் செய்ய முடியாது, ஒன்றுமே இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட டோட்டலாக அவர்கிட்ட சரணம் அடைஞ்சிருக்காரு. நடந்த என்ன தெரியுமா? அந்த நிகழ்ச்சி முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி ஒரு டேபிள் மேலே அவங்க வீட்டில் தண்ணி வச்சுருப்பாங்களாம். நிகழ்ச்சி முடிஞ்சோடனே இவர் ஏற்று என்ன பண்ணிருக்காரு, தண்ணியை திறந்துருக்காரு. அப்போ தான் யோசிச்சேன், நம்மளால் ஏற்று நிற்கவே முடியாது, நம்ம 2 காலம் சேலண்டு போயிருக்குது பாருங்க, அதிசயம். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிகழ்ச்சி முடிஞ்சு ஏன் தண்ணி பிடிச்சா? அப்போ தான் யோசிச்சா, நம்ம கால் 2 யூஸ் பண்ணவே முடியாது, நொண்டியாக இருந்தோமே. டாக்டர் சூழ்நிலையை மாட்டினான். அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நிரூபித்தார். ஒன்றுமே இல்லை. அந்த நிகழ்ச்சியை ரெக்கார்ட் பண்ணது ஒரு நாள், அதை பிராட்காஸ்ட் பண்ணது ஒரு நாள். பார்த்தோம் எங்கேயோ சேலத்தில் இருக்க கிருஷ்ணன் அவங்களுடைய வாழ்க்கையில் தேவனாய் கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் வந்து பரிதபிக்கிறவர் மாத்திரம் இல்லை, அது கேட்டு எல்லா விதமான காரியத்தை நமக்கு செஞ்சு கொடுக்குறார். அற்புதத்தை செய்கிறவர், அதிசயம் நடத்துறவர், எல்லாத்துக்கும் எல்லாமானவர். அன்னைக்கு நடந்திருக்கு, பெரிய காரியம் நடந்திருக்கு. உடனே அவர் சொன்ன, ஐயா நான் சேலத்துலேருந்து பேசுகிறேன், நான் நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு வரேன். முந்தின நாள் அவனோட நிலைமை என்ன? 2 காலம் செயலை இழந்து போய் கட்டையில் தள்ளின்னு போன மனுஷன். அடுத்த நாளே மெட்ராஸ்க்கு ட்ரெயின் ஏறுறாரு. கர்த்தர் பெரிய பெரிய காரியங்கள் செய்யணும். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை தேவசனமே. ஆனால் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் அவரோடு கூடவே இருந்த சீஷர்களுக்கு இது தெரியல. ஏன் சொல்றேன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, வாசிங்க. இல்ல இல்ல, என்ன வசனம் படிக்கிறீங்க? அதுக்கு அவர் சீஷர்கள் இந்த வனாந்தரத்துல ஒருவன் எங்கே இருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேரை திருப்திப்படுத்த போறார். எல்லாம் கவனிங்க. இயேசுவோடு கூட இருந்தவங்க, இயேசுவோட அதிசய அற்புதத்தை எல்லாத்தையும் பார்த்தவங்க இப்ப என்ன சொல்றாங்க? ஒரு வனாந்தரத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், எங்கேருந்து அப்பத்தை கொண்டு வந்து
நல்லா கவனிங்க, இயேசுவால எல்லாம் செய்ய முடியும்னு தெரியும். இருந்தாலும் அந்த நிமிஷத்துல அவங்களுடைய சுயம் கிரியை செய்ய ஆரம்பிச்சு, அவங்களுக்குள்ள அவங்க ஞானத்தை உபயோகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. எங்கே இருந்து இன்னைக்கு ஆண்டவர் இதுல இருந்தா வெளில வரணும் விரும்புறாரு, நம்மளை மேன்மைப்படுத்துன்னு சொல்றாரு. அதுக்கு அவர் எதிர்பார்த்துருக்கிற காரியம் என்ன தெரியுமா? உங்களுடைய சுயத்தை விட்டு நீங்க வெளியில வாங்க. நான் இதை பண்ணிடுவேன், அதை செஞ்சிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், கைட்டிடுவேன், எல்லாம் டோட்டலா அவர்கிட்ட சரண்டர். நம்மளால எதுவும் செய்ய முடியாது. ஆனா நம்மோடு கூட இருக்கிறார். இது மனுஷனால கூடாதவைகள் தான், ஆனால் தேவனால் கூடும். அந்த பொசிஷனுக்குள்ள நம்ம வந்துடணும். சிந்திக்கிறாங்க எல்லாம் அவங்களோட சொந்த சிந்தனையில சிந்திக்கிறாங்க. எங்கே கொண்டு வந்து இத்தனை பேர் திருப்திப்படுத்த போற? அது இயேசு என்னமா சொன்னாரு? அதற்கு இயேசு, உங்களிடத்தில் எத்தனை அப்பம் அவர் சொல்றாரு, நீங்க சுயமா எந்த காரியத்தையும் சிந்திக்க வேணாம்னா உங்கள்கிட்ட என்ன இருக்கு, தேவைகள் என்னால் சந்திக்க முடியும். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற காரியமே போதும். உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு பெரிய காரியம் செய்வேன், எல்லாவற்றையும் மாற்ற முடியும். அவரால் முடியாது, ஒண்ணுமே இல்லை. தேவஜனமே, நத்திங் இஸ் இம்பாசிபிள். நல்லா கொஞ்சம் திருப்பி இந்த வார்த்தை எதுக்கு சொல்றேன்னா, இந்த நாள் முதல் கொண்டு இயேசுவால செய்ய முடியாத காரியங்கள் ஒண்ணுமே இல்லைன்னு நீங்க அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியம் செய்யறத பார்க்க முடியும். அவர் எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். ஒரு தடவை இங்க திண்டிவனம் பக்கத்துல ஒரு ஊர், அந்த ஊர்ல மலை மேல ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. திண்டிவனம் பக்கத்துல சொல்றேன். அந்த ஊர்ல மலை மேல ஒரு கோயில் இருக்கு. என்னுடைய அக்காவும் அவங்க ஃப்ரெண்டும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு போகலான்னு சொல்லி போயிருக்காங்க. சென்னையில திண்டிவனம் வந்துட்டாங்க. திண்டிவனம் வந்து இறங்கினதுக்கு அப்புறம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்கன்னா, இங்கேருந்து நீங்க பஸ்ல எல்லாம் பண்ணி லேட் ஆயிடும், ஒரு ஆட்டோ எடுக்க போனீங்கன்னா சுருக்குன்னு வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. அவங்க என்னாச்சு, ஒரு ஆட்டோ எடுத்தாங்க. ஆட்டோ எடுத்து நேராக போயிருக்காங்க. நேராக அப்படியே மலை மேலே வண்டி போகும்போது அந்த ஆட்டோவில் இருந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அந்த ஆட்டோ திருப்பி அப்படியே ரிவர்ஸில் வந்து அப்படியே குட்டிக்காரனை போட்டு விழுந்து, எங்கள் அக்கா ஒரு மூலை, அவங்க ஃப்ரெண்டு ஒரு மூலை இறங்கிட்டாங்க. 2 பேர் 2 சைடில் விழுந்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை. ஐயோ அம்மான்னு கட்டியிருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அந்த பொண்ணு போன அந்த துணியே நல்லா இவங்க நல்லா சுற்றி அப்படி அவங்க அந்த சைடில் போன அந்த பஸ்ஸில் ஏற்றி அனுப்பி விட்டாங்க. அவங்க பஸ்ஸு வந்து அவங்க சென்னையில் இருக்கிற இடம் மாம்பழம்ன்ற ஒரு இடத்துல இருக்காங்க. அந்த பஸ்ஸு அசோக் நகர்ன்ற ஒரு வழியாக போவோம். அந்த அசோக் நகரில் இறங்கிட்டாங்கன்னா பக்கத்தில் அவங்க வீடு பார்க்கலாம். நேராக இப்போ அசோக் நகரில் போய் இறங்கிட்டாங்க. இறங்கிட்டோடனே அந்த வலி இன்னும் ஜாஸ்தி ஆகிடுச்சு. ஐயோ தாங்க முடியல அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அந்த பக்கத்துலேயே அந்த அசோக் நகர்னு அந்த இருக்கும், பக்கத்துலேயே ஒரு பெரிய ஸ்கேன் சென்டர் இருக்குது, ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேன் சென்டர். அந்த ஸ்கேன் சென்டரில் உள்ள கூட்டு போயிருக்காங்க. அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ அங்கே இருந்த டாக்டர்லாம் சொல்லியிருக்காங்க, உங்களுடைய இந்த போகிற இந்த எலும்பு வந்து 2ஆக உடஞ்சிருக்கு. நாளைக்கு காலையில் வாங்க, உங்களுக்கு விஜயானந்த் வடபழனியில் விஜயானந்த் ஹாஸ்பிட்டல் இருக்குது, அங்கே போய் உங்களுக்கு இதை நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி சரி அது நிற்க வச்சுருக்கோம். சரி ரைட். அன்றைக்கி நைட்டு வலி தாங்கிட்டு ஒரு ஊசி போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. போயாச்சு. போயிட்டு வீட்டில் இருந்தோம். மறுநாள் காலையில் எனக்கு மவுண்ட் ரோடு ஒரு இடம் இருக்குது சென்னையில். அங்கே எனக்கு ஒரு கல்யாணம் காலையில் 6 மணிக்கு. நேரம் அந்த கல்யாணத்துக்கு போய் திருப்பி நான் வீட்டுக்கு வரேன். என் வீட்டுக்கு குரோம்பேட்டர்ன்ற ஒரு இடத்துல இருக்குது. நேராக அண்ணா ஃப்ளைவர்னு ஒன்று எங்கள் மவுண்ட் ரோடு இருக்கும். அதில் ஏறி இந்த பக்கம் ஏறினா நேராக என் வீட்டுக்கு வந்துடலாம். ஆனால் அதே மேம்பாலம் இப்படி ஒரு சுற்றி போவோம். ஆனால் அது திருப்பி மாம்பழத்துக்கு போயிடும். நான் அந்த மேம்பாலத்தில் ஏறணும், என்ன ஏதுன்னு தெரியல, அப்படியே சுற்றிட்டேன். அப்படியே அந்த பக்கமே சுற்றி அப்படியே மாம்பழம் அந்த பக்கமாக போகிறேன். அப்போ எனக்குள்ள யோசனை, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அக்காவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நேராக அக்கா வீட்டுக்கு போனேன். அப்போ எங்கள் அக்கா கேட்டாங்க, யாரா அவனை சொன்னதுன்னு கேட்டாங்க. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன யாரா சொன்னாங்க, என்ன சொன்னாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதுக்கு முந்தின நாள் நடந்த எல்லாத்தையும் சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, இந்த மாதிரிலாம் நடந்தது. அதனால எனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்ரேஷன் போகிறதுக்காக இருக்கேன். அப்போ போய் வீட்டுக்கு வந்தா இப்படி தொட்டு ஒன்று பண்ணி விடான்னு சொன்னாங்க. என்ன பண்ணுவோம், தொட்டு நான் சொன்னேன், அப்பா
ஏன்னா நான் சொல்கிற அக்கா வந்து என்ன மாதிரி 3 மடங்கு அவ்வளோ வண்டி 3 மடங்கு இருப்பாங்க. சொன்ன ஆண்டவரே, இது ஊசி குத்தினா கூட தாங்காத உடம்பா, ஊசி குத்தக்கூடாது, கத்தி படக்கூடாது, ஆப்ரேஷன் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நீ போய் ஹாஸ்பிட்டலுக்கு போய் சொல்லி நான் வீட்டுக்கு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனோடனே ஆப்ரேஷனுக்கு முன்னால் திருப்பி கரெக்டாக எந்த இடத்துல அது உடஞ்சிருக்கு, எந்த இடத்துல அந்த எலும்பு உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி திருப்பி ஒரு ஸ்கேன் எடுத்து அது கரெக்டாக ஆப்ரேஷன் பண்ணான்னு ஸ்கேன் பண்ணி பார்த்துருக்காங்க. இப்போ ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது இங்கே உடஞ்சதுக்கான அறிகுறியே தெரியுது. முந்தின நாள் இந்த இடம் உடஞ்சிருக்கு, நைட்டு உடஞ்சிருக்கு, காலையில் பார்த்தா அது உடஞ்சதுக்கான அறிகுறி. எல்லாவற்றையும் மாற்றுகிறவர், எல்லாவற்றையும் மாற்ற அவரால் முடியும். ஆனா நம்முடைய சுயத்துல எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது, சுயத்துல எந்த காரியமும் நடக்காது. ஆனா ஆண்டவர் நினைச்சார்னா எல்லாவற்றையும் மாற்ற, எல்லாமே நடக்கும். எல்லாவற்றையும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் செய்கிறவர். இன்னைக்கு நம்மளோட கூட ஒரு சாதாரணமானவர் இல்லை, நம்மை மேன்மைப்படுத்துகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. இது வரைக்கும் வாழ்க்கையில எல்லாரும் நம்மளை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியாது, இன்னிலேருந்து இப்படி பார்ப்பாங்க. ஆமாம், யாரும் சொல்ல மாட்டீங்க. இன்னிலேருந்து போய் பாருங்க, இப்போ எல்லாம் இப்படி பார்த்துட்டு பார்ப்பாங்க, இன்னிலேருந்து இப்படி பார்ப்பாங்க. ஒரு மேன்மையை தேவன் உண்டாகும், ஒரு மேன்மையை கட்டளையிடுவார். எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர், எல்லாவற்றையும் மாற்றுகிறவர். எங்க வாழ்க்கையில செஞ்சிருக்காரு, நான் போற இடத்துல சொல்ல, என் வாழ்க்கையிலே செஞ்சிருக்காருன்னா வாழ்க்கையில கண்டிப்பா செய்வார். இந்த உலகத்திலே மகா அயோக்கிய எவனாவும் தந்திருப்பானா, நானா தான் இருந்திருக்க முடியும். எனக்கே செய்யறாரு, உங்களுக்கு செய்ய மாட்டாரு. அன்னைக்கு எதோ பண்ணிட்டு இருந்தோம், ஆண்டவர் எதிரான காரியங்களாம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்பேற்பட்ட முடியும் ஆண்டவர் பேசுறாரு, உங்களோட பேச மாட்டாரு, கண்டிப்பா பேசுவார். காலை 4 மணிக்கு ராஜா ஏந்திரன்றாரு, உங்களை சொல்ல மாட்டாரா? சொல்லுவார். அவர் எல்லாரும் அவருடைய பார்வையில் எல்லாமே ஈக்குவல் தான். நீங்கள் தான், நான் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். ஆனா நான் அவரை எப்படி பார்க்குறேன், நீங்க அவரை எப்படி பார்க்குறேன். உங்களுடைய ஃபோக்கஸ் எங்க இருக்கு, நீங்க அவருக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க, அதை வச்சுதான் அவர் செய்வார். எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. நல்லா இப்போ ஆண்டவர் கேட்டாரு, நீங்க ஏன் சொந்தமா செஞ்சுக்கிறீங்க, வாங்கடா உங்கள்கிட்ட என்னடா இருக்குன்னு கேட்டார். அப்போ சொன்னான், அங்கே என்ன சொன்னாங்க, சில சிறு மீன்கள் எவ்வளோ அப்போ இருந்தது, 7 அப்பம் சில சிறு மீன்கள், அவ்வளோதான் இருக்குது. அவ்வளோதான். எல்லாம் வாங்க, எல்லாம் லைனாக உட்கார வைங்க, எல்லாரும் உட்கார வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி எல்லாருக்கும் போடுங்கம்மான்னு சொல்லுங்க. வேதம் சொல்லிட்டு எல்லாரும் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். சாப்பிட்டவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். அதுல இருந்து மீதி எடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, 12 கூட நிறைய எடுத்து வச்சிருந்தாங்க. மீதி எடுத்து வச்சு பாருங்க. பட் அவங்களுடைய சிந்தை என்ன நினைச்சது, எங்கேருந்து அப்பளம் வனாந்தத்தில் உட்காந்துருக்கோம், எங்கேருந்து அப்பங்களை கொண்டு வந்து இத்தனை பேரை திருப்திப்படுத்த போற. சூழ்நிலை மாறுது, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாத்திர. இதுக்கு காரணம் அவங்க சுயத்திலிருந்து வெளியில வந்து இன்னைக்கு ஆண்டவர் கிட்ட எதிர்பார்க்கறதா தான், இன்னைக்கு குவாலிஃபிகேஷனை தான். சால்வேஷன்றது ஒன் டே ப்ராசஸ் கிடையாது, ரட்சிப்புன்றது ஒரு நாள் கிடையாது. நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களா இருக்கணும். வேதாசனம் சொல்லுது, ரட்சிப்பு என்பது ஒரு நாள் நடக்கிற காரியம் இல்லை, நாம் அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டியவர்களா. பூர்ணமான ரட்சிப்பு ஒருத்தரும் சொல்ல முடியாது. ஆண்டவர் வரத்துக்கு ஒன்று நெக்ஸ்ட் இதுல இன்னைக்கு ஆண்டவர் என்ன ரட்சிப்பு, இன்னைக்கு அதுல நம்ம மாற்ற விரும்புகிற, இன்னைக்கு அவர் நம்ம மாற்ற விரும்புகிற ஒரு காரியம், நம்ம சுயத்திலேருந்து வெளில வரணும். எல்லாத்தையும் டோட்டலாக அவர்கிட்ட சண்டை பண்ணி பாருங்க, எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்து பாருங்க. எல்லாவற்றையும் அவரால் மாற்ற முடியும். அவரால் செய்ய முடியாது ஒன்றுமே கிடையாது. எல்லாவற்றையும் மாற்றிடுறாரு. நல்லா கவனிங்க. என் பையன் வந்து லண்டன்ல இருக்கான். அவனுக்கு 22வது வருஷம் ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி நாங்கள் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து ஆகஸ்ட் மாதத்தில் கல்யாணம், ஜூலை மாதம் கடைசி 28ஆம் தேதி அவன் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கான். புக் பண்ணிவிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பணும்.
அப்போ 18ஆம் தேதி அவனுக்கு ஒரு ஜுரம் வந்தது. அப்போ எல்லாருக்கும் என்ன ஜுரம் வந்து அவனுக்கு தெரியும். அந்த ஜுரம் வந்து ஐயா அப்பா ஜுரம் வந்துச்சுப்பா எப்படிப்பா கல்யாணத்துக்கு வந்து எல்லாம் நடத்த வரலாம். 18 அப்படியே வந்து கொஞ்சமா 25 தேதி ஆச்சு. 28ஆம் தேதி அவன் ஃப்ளைட் ஏறணும். 25 தேதி வரைக்கும் அவன் ஜுரம் குறைஞ்ச மாட்டே இல்லை. டாடி என்ன பண்ணிட்டோம் ஒன்றுமே குறையவே இல்லை, ஜுரம் குறையவே இல்லை. கவலைப்படாதடா கருத்தை நடத்துவாங்க. அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் தங்கியிருந்தான். நான் சொன்னேன் நீ அங்கேருந்து எதுவும் எடுத்து வரவே வேண்டாம், நீ போட்டுக்க ட்ரெஸ்ஸோட அப்படியே ஃப்ளைட் ஏறிட்டு இங்கே வந்து எல்லாம் பார்த்துக்கலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லாம் வாங்க போகிறேன், உனக்கு சேர்த்து வாங்கிக்கலாம். எல்லாம் முடிஞ்சிச்சு. 27ஆம் தேதி ஜுரம் இன்னும் சிவியராக இருந்தது. என்ன பண்ணுறேன்னே தெரியல. கண்டிப்பாக டாடி என்னால் வர முடியாது, எனக்கு கல்யாணம் நடக்கும்போது டவுட் ஆகிடுச்சு. அப்போ ஆண்டவர்கிட்ட முட்டி போட்டேன். ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ண ஆண்டவர் இவனா இப்படிலாம் சொல்லிட்டே இருக்கிறாப்பா, என்னப்பா சொல்லிட்டான் அவனுக்கு. ஆண்டவர் எனக்கு வார்த்தையை காட்டார். 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார், அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். நீ கலங்கவும் பயப்படவும் வேண்டாம். 37 வாசிங்க. விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் அழகும். உடனே நான் 1 வருஷம் போலாம், நான் 10 வருஷம் போல எனக்குள்ள ஒரு நல்ல ஸ்ட்ரென்த் வந்துச்சு. அந்த வார்த்தையை கொடுத்தாரு போட எல்லாம் நல்லா அருமை நடத்தி கொடுப்பாரு, சந்தம் நடக்கும். இதுல இன்னொரு விஷயம் என்னாச்சு, 28ஆம் தேதி காலையில அவனுக்கு கொஞ்சம் ஜுரம் அப்படி நார்மலாச்சு. அங்கே 4:30 மணிக்கு அவனுக்கு ஃப்ளைட்டு. 4:30 மணிக்கு ஏறணும். அவன் 12 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டான். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டா சொல்கிறான், டாடி ஆட்டோ வார்த்தையை கொடுத்தாரு, எல்லாம் நடந்ததுன்னு சொன்னீங்க, இங்கே 3 கிலோமீட்டர் கியூ நிற்கிது, இதில் எப்படி நான் வந்து டிக்கெட் எப்படி நாங்கள் போர்டிங் பாஸ் வாங்கிட்டு எப்படி நான் உள்ள வந்து ஃப்ளைட் ஏறுறது. அடுத்த சொன்னது அவன் மாற மாட்டான். என் மனுஷன் கிடையாது, சொன்னதை செய்கிறவன் மாறவே மாட்டான். திருப்பி 4:30 மணி ஃப்ளைட்டுக்கு 3 மணிக்கு எனக்கு சொல்கிறான், டாடி இன்னும் 1.5 கிலோமீட்டர் நிற்கிது. நான் கேட்டேன், எதுடா இவ்வளோ கியூ நிற்கிது இல்லை நீ ஃப்ளைட் இருக்கு, ஏன்னா இவ்வளோ கியூ நிற்குது. மொத்தம் 7 கவுண்டர் இருக்குமா, 7 கவுண்டர் எப்பவுமே இருக்குமா. அன்றைக்கி 6 கவுண்டரில் கூட ஸ்ட்ரைக் பண்ணிட்டான், ஒரே கவுண்டர் மட்டும் தான் ஓப்பன் ஆகி வேலை செஞ்சுட்டு இருக்கான். அதனால தான் இவ்வளோ டிலே. சரி கவலைப்படாத, அது அவங்களோட மிஸ்டேக் ஆகிடுச்சு, அவனுக்கு டைம் நீங்கள் மாற்றிக்குவாங்கடா அப்படின்னு சொல்கிறேன். அவன் சொன்னேன், நீனே இந்தியா மேலே இருந்துச்சியா, அங்கே பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு, அந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் வந்தால் கூட முள்ளி இப்படி அப்படியே போகாது, கரெக்டாக வண்டி எடுத்துருவான். அது எவனாக தான் நிறுத்தணும், பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு டாடி. இதெல்லாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, இந்தியா மேலே எவனாக இருந்தாலும் சரின்னு சொல்லுவான். நான் சொல்லிட்டேன், எவனாக இருந்தாலும் பரவாயில்ல, எவனுக்கு செய்யலாம் பரவாயில்ல, நமக்கு செய்வாங்க, கவலைப்படாது. 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு, 4:15 மணிக்கு ஃபோன் பண்ணுவான், இன்னும் 1/2 கிலோமீட்டர் நிற்கிதுன்றான். எப்படி டாடி எடுக்க போகிறான், இன்னும் 1/2 நாள் எடுத்துட போகிறான். கவலையே படாத, எடுக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, இது வரைக்கும் இந்த உலகத்திலே நடக்காத ஒரு அதிசயம், அந்த நாட்டு அரசாங்கத்தை செய்ய முடியாத ஒரு காரியம். அவன் 4:30 மணிக்குன்னா 4:30 மணிக்கு கரெக்டாக எடுப்பான். 31 ஆகாது, 29 ஆகாது, கரெக்டாக 30க்கு தூக்குறவன் அன்றைக்கி 6:30 மணிக்கு தான் ஃப்ளைட் எடுத்தது. இது வரைக்கும் இந்த அந்த ரெக்கார்டு, அந்த கண்ட்ரி ரெக்கார்டாக தான் ஃபஸ்ட் டைம். ஏன் தெரியுமா, வார்த்தை கொடுத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். இதுவும் முடிஞ்சிச்சு. கல்யாணத்துக்கு 12ஆம் தேதி கல்யாணம், 10ஆம் தேதி டிவியில் அனௌன்ஸ் பண்ணலாம், புயல் வரும்போது அது வரும்போது பெரிய கனமழை இனமழை எல்லாம் சொல்லலாம். சமைச்சு போடணும், ஐயா என்னையா கனமழையெல்லாம் புயல்லாம் போட்டுருக்காங்க, மழை அப்பயே அடிக்க ஆரம்பிச்சிருக்கு, கனமழை புயல். இந்த டேட்டு கொடுத்தது ஆண்டவர். அதில் எவன் வந்தாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, அதை அவர் அழகாக நடத்தி முடிப்பார், கவலைப்படாது, தைரியமாக இருங்க. 12ஆம் தேதி ஒரு சொட்டு டிராப் சொட்டு கூட பெய்யல, அருமையாக கல்யாணத்தை அருமையாக நடத்தி கொடுக்குறாரு. என்னமா நடந்துச்சு, அங்கே வந்து ஒரு பாஸ்டர் கேட்டேன், ஐயோ கல்யாணம் நடத்துகிறாங்க அப்படின்னு. அது என்ன தெரியல, தப்பாகிடுச்சா, சோத்துல என்ன குறை வச்சிட்டானுங்களா இப்படி கேட்குறாரு கேள்வி. நினச்சி என்ன பாஸ்டர் எப்படி கேட்குறீங்க, யோ கல்யாணம் நடத்தினா மாநாடு நடத்திட்டு யான்னு சொல்கிறான். அலையா பெரிய அளவோட தேவை நடத்தி கொடுத்தார். எல்லாவற்றையும் மாணவரால் மாற்ற முடியும். நமக்கு அவர் சொன்ன வார்த்தைப்படி நம்ம வழி நடத்த போதுமானவர். பட் அவர் எதிர்பார்க்கிற காரியம்
நமக்குள்ள இருக்கணும். இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? உங்கள் சுயத்தை விட்டு நீங்கள் வெளியில் வாங்க. எல்லாத்தையும் சாதிச்சுவேன், எல்லாத்தையும் நான் பண்ணுவேன், எல்லாம் என்னால் நான் செய்ய முடியும். நோ ஆண்டவரே, உம்மால் எல்லாமா நீங்கள் நடத்தி கொடுக்கணுமா? நான் உங்கள் பிள்ளை ஆண்டவர், நீங்கள் எல்லாம் நடத்த முடியும். நீங்கள் எங்களை எல்லாருக்கும் எல்லாமா வைக்க முடியும், எங்களை மேன்மைப்படுத்த முடியும். எல்லாம் எங்களுக்கு இழிவாக பார்த்த உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண உம்மால் ஆகுமாண்டவரேன்னு சொல்லி அவர்கிட்ட டோட்டலாக நீங்கள் சரண்டர் பண்ணும்போது தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். அன்றைக்கு யோசுவா கொடுத்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறும். நம்மை அவர் மேன்மைப்படுத்துவார். எங்கே தெரியுமா? எங்கெல்லாம் துக்கப்பட்டிருக்கிறோம், எங்கெல்லாம் அசிங்கப்படுத்திருக்கிறாரோ அங்கேதான் நம்ம வேண்டி வைப்பார். இதே புறப்பட்ட பகுதியில் என்னை எல்லாம் இழிவாக பார்த்தாங்க. என் பக்கத்தை 60 ரூபா பார்ப்பாங்க, என் பக்கத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க, ஓடிடுவாங்க. அப்பேர் படத்தில் எழுதி அப்படியே அவன் பேசிட்டு இருக்கு, அதெல்லாம் வந்து பக்கத்தில் வந்து பார்க்குறானுங்க, பேசுகிறானுங்க, எல்லாவற்றையும் மாற்றிட்டார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தான்னா எல்லாம் புதுசாக மாறிடும். பழசெல்லாம் எல்லாத்தையும் மாற்றிடுவேன். அதனால இன்னைக்கு நீங்க ஆண்டவருக்குள்ள வாங்க. இது வரைக்கும் ஆண்டவனோட தான் இருக்கேன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல இருக்க. இல்லை இது வரைக்கும் நான் இயேசு எனக்கு தெரியாதுன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல. வெளிப்படுத்தும் விஷயம் 22:11 எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் சொல்றது, பரிசுத்தம் பண்ணவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய, இன்னும் அப்பா நீங்க இன்னும் எங்களுக்கு கிட்ட வாங்க, நீங்க என்ன நடந்து என் கை பிடிச்சிருங்க, நீங்க என்ன கூட்டி போங்க, நீங்க எனக்கு செஞ்சு கொடுங்க. டோட்டலா அவர்கிட்ட சரண்டர் பண்ணி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு ரொம்ப பெரிய காரியம் செய்வார். அல்லேலூயா. நம்மளால ஏற்றுக்கலாமா? கர்த்தருடைய கருத்தை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை நமக்குள்ள நிறைவேறும்படியா ஆண்டவர் இன்னைக்கு எதுக்காக நம்ம இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரு? எல்லாத்துக்கும் பர்பஸ் உண்டு. அவர் முகாந்திரம் இல்லாம எதையுமே செய்யறதில்லை, பர்பஸ் இல்லாம எதையுமே செய்யறதில்லை. இன்னைக்கு கொண்டு வந்ததுக்கான முகாந்திரம் பர்பஸ் உண்டு. நம்ம கொண்டு எதுக்காக நிற்க வச்சிருக்காரு? நம்ம வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறதுக்காக, நம்ம வாழ்க்கையை எல்லா குறைய மாத்துக்கிறதுக்காக, நிறைவான ஆண்டவர் இயேசு நம்ம வாழ்க்கையை முற்றிலுமாக பொறுப்பெடுக்கிறதுக்காக, நம்மளோட மூலக்கு சாதாரணமானவங்க எல்லாவற்றையும் மாற்றுகிறவர்கள் நிரூபிக்கிறதுக்காக, அதுக்காக நம்ம கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மளோட பேசணும் சாதாரணமானவர்ல எல்லாவற்றையும் மாற்றுகிறார், எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். இன்னைக்கு அவர் உணவோடு கூட இருந்து நம்மை நடத்தும்படியா அவருடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போம். தேவன் பெரிய காரியங்களை செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்றைக்கு யோசுவாவை பார்த்து சொன்னார் தேவன், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருக்கிறேன் என்பதை இந்த இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லா தேவையில்லாத ஜனங்கள் மத்தியில நம்ம எல்லாவற்றையும் பரிகாசமாய் எல்லாவற்றையும் எந்த விதமான ஒரு முகாந்திரம் நம்ம பகைத்த ஜனங்களுக்கு முன்பாக தேவன் நம்மை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவர். அல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவை செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். Hallelujah.
என்பதாக மாட்டவரே இன்னைக்கு வந்து வெள்ளாண்டவரே இன்னைக்கு வந்து நல்லதுன்னு சொல்லட்டும் நல்லதுன்னு சொல்ல முடியாது அவளை கட்ட நீ செய்யப்போற மகிமையான கிரிகளுக்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா ஆகும் எல்லாமாகும் இப்பொழுது ஜெபம் முடிந்தவொடனே உங்களுக்கு ராபோஜன பந்தியம் உண்டு. ஞான சங்கம் ராபோஜனத்தில் செல்லுபடி கேட்டுக்கொள்கிறோம். ஐயா ஜெபம். எல்லாரும் கண்களும் வாழ்கிறதை வேண்டி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்கள் எல்லா காரியமும் எங்களுக்கு நடக்கும் என்று நம்பி உடைய மாதத்தில் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசைப்பட்டு ஒவ்வொருவரையும் குணமாகும், ஒவ்வொருவருக்கும் வேண்டிய சமாதான சந்தோஷத்தை தாரும். உம்முடைய அன்பு கரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும், உடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கட்டும், உடைய சபையை ஆசீர்வதிக்கட்டும், ஆண்டவரே உடைய ஊழியத்தை ஆசீர்வதிக்கட்டும். இப்பொழுது இந்த ஆலயத்துக்குள்ள இந்த வளாகத்துக்குள்ள இருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் சிறுவர் முதல் பெரியவர் வரை வாலிபர்கள், ஆண்டவரே சோதர குடும்ப ஆண்டவரே தலைவர்கள், ஆண்டவரே குடும்ப ஆண்டவரே சகோதரிகள் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதி. எல்லா நம்பிக்கையின் பிரதிபலன் அவர்களுக்கு அற்புதமாய் நடக்கட்டும். மேன்மை உண்டாகட்டும் ஆண்டவரே. அவர்களுக்காக ஒரு மேன்மையை கட்டளையிட்டிருக்கிறேன், மேன்மையை வைத்திருக்கிறேன், நன்மையை வைத்திருக்கிறேன். ஆசீர்வாதத்தை பொறுப்படுத்திக் கொள்ள உங்களுடைய கரம் ஒவ்வொருவரையும் தொட்டதற்காக, அற்புதம் செய்ததற்காக நன்றி செலுத்துகிறோம், மேன்மைப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற நோய்கள் பலகீனங்கள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு உறுப்பினர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா எதிர்கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் விழுந்து போகட்டும். சாபம் பாவம் நீக்கப்படட்டும், மன்னிக்கப்படட்டும், பரிசுத்தமாக்கும் ஆண்டவரே. கரத்தினால் தொட்டு ஆசீர்வதி பொறுப்படுத்திக் கொள்ளும், நன்மை நான் நிரப்பும். ஆண்டவரை அவர்களை ஆசீர்வதி. சபைக்கு வருகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. காணிக்கை கொடுக்கிற, கொடுக்கிற, பொருத்தனை கொடுக்கிற, நன்மை செய்கிற, உதவி செய்கிற, ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நன்மையினால நிரப்பும் ஆண்டவரை பொறுப்படுத்திக் கொள்ளும். தொடர்ந்து ஆசீர்வதித்து நடத்தும். செய்து கொடுத்த முடிய ஆசனை ஆசீர்வதியும். ராஜா அவர்களை தொடர்ந்து உடைய வல்லமையினாலே நிரப்பி பயன்படுத்தும். இந்த நாட்டில் வந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நன்மை உண்டாகட்டும், அவர்கள் வீடுகளுக்கு நன்மை உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். விரும்புகிற காரியம், வேண்டிக் கொள்கிற காரியம், எதிர்பார்க்கிற காரியம் ஜெயமாய் முடியட்டும், சாட்சியாய் நிறுத்தும். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இப்பொழுதும் கூட ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தெரிந்து பந்தியிலே ஆயத்தமாயிருக்கிறவர்கள் கலந்து கொண்டு ஆண்டவரே ஆசீர்வதிக்கப்பட உதவி செய்யும். அந்த திருவிருந்து பந்தியை தொடர்ந்து நீ நடத்தும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா. உட்காருங்க. ராபோஜன பந்தி எடுக்கிறவங்க மட்டும் வரிசையா உட்காருங்க. குழந்தைங்க ராபோஜன பந்தி நடக்கும். மற்றவங்க அப்படி சைடில் உட்காருங்க. கொஞ்ச நேரம் ஜெபம் முடிச்சதுக்கு அப்புறம் பாஸ்டர் ஐயாட்ட நீங்க ஜெபிச்சுட்டு போகலாம். ஒரு 10 நிமிஷத்துல இது முடிஞ்சிடும். நீங்க இருந்து இதை நீங்க கேட்டுட்டு போக முடியும்.